ஒரு பரீட்சை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, மேட்ரிக்ஸ் பொம்லாஜாரன் எத்தனை பேத்துக்கு தெரியும்? இங்க மேட்ரிக்ஸ் பொம்லாஜாரன் பரீட்சை இருக்குதுன்னு தெரியும்? இங்க ஏஸ் போடுங்க. யாரெல்லாம் இங்க ஸ்டாண்டர்ட் 4 படிக்கிறீங்க? ஏஸ் போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பார்ப்போம்? ஸ்டாண்டர்ட் 4 இருக்கிற நீங்க ஏஸ் போடுங்க, இல்ல மீன் போடுங்க. இருக்கீங்களா? ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் 4 இருக்கிறீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு கரங்கன் ஒரு ஃபார்மேட்ல எழுத சொல்றாங்க. என்ன கரங்கன் ஒரு ஃபார்மேட் கூட நீங்க எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறப்ப, அப்போ உங்களுக்கு எழுத தெரியல, ஃபார்மேட் தெரியலன்னா அங்க கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க பார்த்தீங்கன்னா கரங்கன் ஒரு ஃபார்மேட் வந்து எஸ்பெஷலி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லப்போரான் வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து என்னன்னா சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டுட்டு அதை ஆன்சர் பண்ணினாலே நீங்க அந்த அந்த கரங்கன் லப்போரான நீங்க உங்களால எழுத முடியும். ஃபார் பிரைமரி ஸ்கூல், ஐ அம் டாக்கிங் அபவுட் பிரைமரி ஸ்கூல். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஸ்லைட் ஷேர் பண்ணுங்க. ஐஷு ஸ்லைட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க. ஓகே, cara tulis karangan berformat laporan. ஸோ நம்ம ஃபார்மேட் கரங்கன் ஃபார்மேட் வந்து லப்போரான் நோண்டில நிறைய இது இருக்கு. என்னது? சூராட் இருக்கு, டைலாக் இருக்கு, வேற என்ன உலசான் இருக்கு, ஷரஹான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு கரங்கன் ஃபார்மேட். ஸோ அந்த கரங்கன் ஃபார்மேட்ல ரொம்ப ஈஸியான ஒண்ணு நீங்க பார்த்தீங்கன்னா laporan. ஓகே, laporan. ஓகே, அப்ப itu laporan. laporanனா என்ன டீச்சர்? laporanனா என்ன கரங்கன் அது? ஓகே, அப்படின்னா karangan laporan adalah satu jenis karangan yang menceritakan atau melaporkan sesuatu peristiwa ataupun aktiviti yang telah berlaku dengan jelas dan teratur. அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி நடந்த ஆக்டிவிட்டி உங்க ஸ்கூல்ல நடந்த ஆக்டிவிட்டியை தான் நீங்க எழுத போறீங்க. ஓகே, அதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு லப்போரானா நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆக்டிவிட்டி லைக் சுக்கான், பிரக்கேமஹான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து முடிஞ்ச ஆக்டிவிட்டியை நீங்க எழுதுறது அதுதான் வந்து லப்போரான். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கும், அது பிரகாரம் நம்ம எழுதணும். அந்த ஃபார்மேட் வந்து ரொம்ப ஈஸி நீங்க பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ biasanya laporan ditulis untuk memberitahu guru, pihak sekolah atau orang lain tentang sesuatu program. ஸோ உங்க ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸோ அந்த நடந்த ப்ரோக்ராமை நம்ம சொல்றதுக்கு ஒரு லப்போரானா நம்ம எழுதுவோம், டீச்சருக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ சொல்றதுக்கு. ஓகேயா? ஸோ இது மட்டும் யாருக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா எஸ் போடுங்க. இங்க புரிஞ்சிச்சுன்னா எஸ் போடுங்க. புரிஞ்சா எஸ் போடுங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஸோ jadi laporanனா என்ன? அதாவது ஒரு peristiwa ஆக்டிவிட்டி இந்த ஸ்கூல்ல நடந்ததை நம்ம எழுதுறது. அதுதான் நம்ம டீச்சர்கிட்ட சொல்றோமா இல்ல ஸ்கூல் பேஹா ஸ்கோலாக்கு நம்ம சொல்றதுதான் அதுதான் அதுதான் laporan, karangan laporan. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ ஃபார்மேட் karangan laporan. எப்படி karangan laporan எழுதுறது டீச்சர்? ஓகே, முத ஞாபகம் வச்சுக்கோங்க தாஜோ. இப்ப லெட்ஸ் சே நீங்க வந்து ஆக்டிவிட்டி கோத்தோ ரோயோங் தானே எழுதுனீங்க, laporan activity கோத்தோ ரோயோங். அப்ப இந்த laporan நீங்க வந்து எழுதும் போது அந்த தாஜோ வந்து நடுவுல பெரிய எழுத்துல முத பெரிய எழுத்து laporan, அப்ப எல் இல்லைன்னா laporan எல் பெரிய எழுத்துல இருந்து ஆக்டிவிட்டி ஏ பெரிய எழுத்துல கோத்தோ ரோயோங் ஜி பெரிய எழுத்துல ஆர் பெரிய எழுத்துல எழுதணும். அப்புறம் அதை அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ஸோ தாஜோ வந்து நம்ம நடுவுல எழுதிட்டு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஹுரோஃப் பஸ்ஸா அல்பபெட் லெட்டர்ல எழுதி காரேஜ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதுதான் தாஜோ காராங்க. தாஜோ அந்த லப்புரானோட தாஜோவை நீங்க எழுதணும், நடுவுல எழுதி அண்டர்லைன் பண்ணணும். சோஃபா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னா எஸ் போடுங்க. இங்க புரிஞ்சிச்சுன்னா எஸ் போடுங்க. so that I know. Understand? ஓகே, ஸோ அப்ப லப்புரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க லப்புரான் எழுதும் போதே அதோட தாஜோவை இப்ப ஆக்டிவிட்டி கோத்தோ ரோயோங்னா ஸோ நீங்க என்ன எழுதணும்? லப்புரான் ஆக்டிவிட்டி கோத்தோ ரோயோங். ஓகேயா? ஸ்கூலா என்ன எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணோம். அந்த வேர்ட்ஸை வந்து நீங்க வந்து ஆல்பபெட் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகே, ஐ ஹோப் கிளியரா திஸ் ஒன். ஓகே, pendahuluan என்ன நம்ம சொல்லுவோம்னா menyatakan aktiviti, masa, tempat dan tarikh. ஓகே, தாஜோ எழுதுனதுக்கு அப்புறம் காரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா ஓகே நம்ம வந்து இடம் விடாம ஒட்டி எழுதணும். ஓகே, இடம் விடாம ஒரு ஒரு தறி வச்சு எழுதக்கூடாது, ஒட்டி எழுதணும்.
Okey, நம்ம எழுதும்போது என்ன nyatakan aktiviti. என்ன aktiviti? Gotong royong aktiviti. Okey, masa எத்தனை மணிக்கு, tempat எந்த இடத்துல, dan tarikh எத்தனை தேதி எப்ப அதை நீங்க எழுதணும். ஓகே, அதுதான் pendahuluan நம்ம ஸ்டாண்டர்ட் laporan untuk sekolah rendah இதுதான் நீங்க எழுதணும். புரிஞ்சுச்சா? ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் லெட்டர்ஸ்ல அல்பபெட்ல எழுதி அண்டர்லைன் பண்ணணும், மறக்க கூடாது, அண்டர்லைன் பண்ணணும். அப்புறம் பிறங்கான் எழுதும் போது ஒட்டி எழுதணும், ஒரு கை விரல் வச்சு எழுதக்கூடாது, ஒட்டி எழுதணும். ஸோ எழுதும் போது நீங்க என்ன அதுல எழுதணும்னா என்ன ஆக்டிவிட்டி, என்ன எப்ப மாசு, ஓகே, எத்தனை மணிக்கு, tempat இடம் எங்க, தாரை என்ன. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் isi menceritakan aktiviti yang berlaku. இப்போ நீங்க gotong royong பத்தி நீங்க எழுதுறீங்கல்ல laporan. ஸோ என்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சு. ஸோ ஒன்னாவது என்ன செய்வாங்க, siapa yang menyertai முதல்ல நம்ம இங்க எழுதணும். ஓகே, so semua murid-murid sekolah dan guru terlibat dalam aktiviti ini. So பிள்ளைங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் இதுல terlibat பண்ணுனாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, பிரிச்சாங்க. ஓகேயா, so kami diberi tugasan masing-masing. Okay, kami diagihkan kepada beberapa kumpulan. அதாவது எங்களுக்கு வேலைகள் கொடுத்து எங்களோட கும்பலான பிரிச்சு விட்டாங்க. ஸோ அதை நீங்க அங்க எழுதணும். அப்புறம் வேற என்ன ஆக்டிவிட்டி, ரெண்டாவது இன்னொரு பிரங்கா நீங்க அதுல 2 பிரங்கா ஆக்கி கூட எழுதலாம். இன்னொன்னு நீங்க என்ன எழுதலாம்னா, ஓகே, mengelap tingkap, menyapu sampah, membersihkan longkang, வேற என்ன, menyusun pasu bunga, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சதை நீங்க எழுதணும் அதுல. ஓகேவா? ஓகே, இப்ப வெரி ஈஸி. நீங்க பாத்தீங்கன்னா penutup kesimpulan ataupun harapan. kesimpulannya எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, முடிஞ்சிட்டோன்னே எங்களுக்கு ஜாமுவான் ringan வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பானா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இன்னும் வச்சா இன்னும் kerjasama டீச்சர்ஸோட ஸ்டூடெண்டோட kerjasama இன்னும் வந்து இது பண்ணோம், என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஹரப்பான நம்ம எழுதணும். ஸோ சிம்பிள். இந்த ஃபார்மேட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 4 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 4 விஷயம் என்னது, தாஜோ, pendahuluan, isi, penutup. ஸோ தாஜோ என்னன்னா மேல நம்ம பெரிய தாஜோ பெரிய எழுத்துல ஃபர்ஸ்ட் லெட்டரை பெரிய எழுத்துல எழுதி கரேஜ் பண்ணணும். pendahuluan என்ன எழுதணும், என்ன ஆக்டிவிட்டி, என்ன மாசு, எத்தனை மணிக்கு, எந்த இடம், தாரை, இதை நீங்க எழுதணும். அப்புறம் இன்னும் 2 பிரங்கான்ல ரெண்டு ஐ மீன் சென்டென்சஸ் நீங்க எழுதுனா, ஐயாட் எழுதுனா பர்கத்தான், சாரி 2 ஐயாட் எழுதுனா போதும். அதாவது என்ன ஆக்டிவிட்டி செய்யறோம் அதுல நீங்க எழுதுனா போதும். யாரு முன்னிறுத்தாயி என்ன ஆக்டிவிட்டி செய்யறோம் அது. penutup என்ன எழுதணும், இந்த ஆக்டிவிட்டில இருந்து என்ன நம்மளுக்கு கிடைச்சிச்சு அதை நீங்க எழுதணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? புரிஞ்சுச்சுன்னா எஸ் போடுங்க இங்க. ஸோ பிகாஸ் ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்த ஸ்லைட். ஓகே ஓகே, ciri-ciri karangan laporan. ஓகே, berdasarkan peristiwa benar. ஸோ நடந்த விஷயத்தை தான் நம்ம எழுதுறோம் இல்ல. ஓகே, ஸோ அப்ப contoh aktiviti di sekolah seperti என்ன aktiviti, hari sukan, lawatan sambil belajar ataupun gotong royong. ஸோ இந்த மாதிரி தான் berdasarkan peristiwa நம்ம எழுதுவோம் laporan. ஓகே, ditulis secara formal atau tersusun. Bahasa yang diguna mestilah sopan dan kemas. So ரொம்ப டைரக்டான எழுதணும். இதுல நீங்க peribahasa, simpulan bahasa எல்லாம் எழுதக்கூடாது. ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. laporanல peribahasa, simpulan bahasa நீங்க எழுதக்கூடாது. இப்ப activity gotong royong, murid-murid bekerja bagai awal dengan tebing, நீங்க இதுல எழுத தேவை இல்லை. ஓகே, இதுல ஆக்டிவிட்டி பத்தி தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? So I hope you understand. So அதுதான் bahasa yang digunakan mestilah sopan dan kemas. Maklumat penting. ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப yang berlaku, முதல்ல நான் டீச்சர் சொன்னேன்ல இதோட இது. ஓகே, apa yang berlaku, what, இங்கிலீஷ்ல what. So and then bila berlaku, எப்ப இது நடந்துச்சு, when. அடுத்தது இந்த கொஸ்டின்ல நீங்க கேட்டீங்கன்னாவே நீங்க இந்த கராங்கனை அப்படியே கோர்வையா எழுதிடலாம். இந்த laporan ஃபார்மேட் வந்து வெரி ஈஸி. ஓகே, ஃபார்மேட் இப்போ நம்ம காமிப்போம். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க பார்த்தே கோர்வையா நீங்க வந்து ஒரு karangan laporan எழுதிட முடியும். ஓகே, apa yang berlaku. So apa yang berlaku, aktiviti gotong royong. Bila berlaku, katakan 12 hari bulan Mei. Okey, di mana berlaku? Di sekolah. Sekolah உங்க ஸ்கூல் பேர் நீங்க எழுதலாம். Siapa yang terlibat? Murid-murid dan guru-guru. Mengapa aktiviti ini diadakan? Ya, இந்த aktiviti
untuk meningkatkan kerjasama di antara murid-murid dan juga untuk meningkatkan semangat menyintai sekolah. Okey ba? Ada. Bagaimana எப்படி இந்த ஆக்டிவிட்டி முதல்ல நான் சொன்னேன்ல என்ன மாதிரி இந்த ஆக்டிவிட்டி நடக்கப்படுது நீங்க எழுதலாம். ஓகே? Understand or not? So நீங்க பாருங்க what, when, where, who, why, how. ஓகேயா? So இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது apa, bila, di mana, siapa, mengapa, bagaimana. ஓகேயா? கிளியரா? கிளியரா? Yes போடுங்க. ஓகேனா? Okay, okay, next slide please. அடுத்த ஸ்லைட் ஐஷு. ஓகே, apakah aktiviti yang இது ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா W and 1H. So apakah aktiviti yang dijalankan? நீங்க கேள்வி கேட்டு நான் சொன்னேன்ல. So hari sukan இல்ல gotong royong இல்ல lawatan sekolah. Okay, so நீங்க tajuk மேல எழுதி garis பண்ணணும். Bila aktiviti ini diadakan? Pada 15 hari bulan Mei 2026. Di manakah aktiviti itu berlangsung? Contohnya di padang sekolah. Habis sukannya di padang sekolahnya நீங்க எழுதலாம். Okay, next slide. Okay, siapakah yang terlibat? Okay, அடுத்தது. Okay, 5W, right? Siapa, who? Siapakah yang terlibat? Murid-murid, guru dan juga ibu bapa. அப்படி ibu bapa இல்லைன்னா aktiviti gotong royongnya murid dan guru. And then mengapa aktiviti itu diadakan? Contoh untuk memupuk semangat kerjasama. Okay, so bagaimana aktiviti itu dijalankan? முதல்ல teacher சொன்னேன் என்ன மாதிரி sukan என்ன aktiviti, pelbagai aktiviti sukan diadakan termasuklah larian 100 meter. So என்னென்ன aktiviti இருக்கும் நீங்க அதுல எழுதலாம். Okay, okay, next slide please. Okay, நீங்க பாத்தீங்கன்னா contoh perkemahan. Okay, நீங்க பாத்தீங்கன்னா இங்க இல்ல இன்னொன்னு கொடுங்க ஐஷு. அந்த laporan pertandingan reka cipta இருக்குல்ல. Okay. Okay, நீங்க பாருங்க இங்க இது கொஞ்சம் உங்களுக்கு சின்னதா தெரியும். But நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க contoh karangan laporan. Laporan pertandingan reka cipta Sekolah Kebangsaan Taman Sejahtera. Okay, teacher சொன்ன மாதிரி laporan L பெருசு எடுத்துல போட்டிருக்காங்க. Pertandingan P பெரிய capital letter, R நீங்க பாத்தீங்கன்னா capital letter, C capital letter, SK capital letter, T capital letter, S capital letter. அதாவது starting words இருக்குல்ல அதெல்லாம் capital letterல நீங்க அப்புறம் underline பண்ணணும். ஓகேயா? Actually, you never change this one. It's unmute இருக்கு. Wait. Wait. Okay. Okay, sorry ya. Okay, நீங்க explain பண்ணுங்க. Okay, so நீங்க பாத்தீங்கன்னா so தாரே இருக்கு பாத்தீங்களா? முதல்ல தாஜோ மேல தாஜோ டீச்சர் சொன்னல தாஜோ garis பண்ணிரணும். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அதுல தாரே இருக்கு. siapa யார் இத anjurkan பண்ணினாங்க? எங்க? pertandingan itu diadakan di Dewan Sekolah. So இதுதான் first perengganல கொடுத்திருக்காங்க. So இதுதான் first perenggan. Second, pertandingan itu disertai oleh யார் sertai பண்ணா? So pertandingan itu disertai oleh 20 orang murid tahap 2 dan para peserta diberi masa selama 3 jam untuk menyiapkan tugas mereka dalam kumpulan masing-masing. Peserta terdiri daripada pelbagai kaum dalam setiap
kumpulan. So அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஷப்பு இங்க கொடுத்திருக்காங்க, ஆக்டிவிட்டியும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. ஓகேயா? அப்புறம் selepas itu majlis penyampaian hadiah telah diadakan. So என்ன ஆக்டிவிட்டி அது முடிஞ்சோடனே உங்களுக்கு பிரைஸ் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நீங்க எழுதலாம். ஓகேயா? Okay, so இது வந்து very simple. And last one, pertandingan ini memberi itu harapan model. So pertandingan ini memberikan banyak manfaat kepada murid-murid untuk mencongkil bakat mereka agar lebih kreatif dan inovatif. Harapan pihak sekolah agar pertandingan ini dapat dianjurkan lagi pada masa akan datang. Okay, இது வந்து harapan. அதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும் இதுல இன்னும் நடத்தணும். அப்ப நான் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், இன்னும் அவங்களோட திறன் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அததான் நம்ம ஹரப்பான்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தென் கீழே நீங்க பாத்தீங்கன்னா laporan disediakan oleh, நார்மலி நீங்க பாத்தீங்கன்னா Setiausaha Club, Setiausaha தான் sediakan பண்ணுவாங்க. ஓகே, சோ அங்க உங்க பேர் எழுதிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஃபுல், அதாவது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல நம்ம பேரை எழுதணும். அப்புறம் உங்களோட பங்காட் Setiausaha Club Sains, Teknologi dan Inovasi SK Taman Sejahtera. And நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாரை வந்து laporan disediakan oleh-ஓட கரெக்டா சேம் கரிசான்ல தான் நீங்க எழுதணும். தாரைவை பெரிய எழுத்துல எழுதணும். ஜூலை பாத்தீங்கன்னா பெரிய எழுத்துல. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கரங்கன். நீங்க பாத்தீங்கன்னா கரங்கன் பெர்ஃபார்மட். ஸோ இது எப்படின்னா இப்ப சுக்கன்னா ஓகே laporan hari sukan di sekolah kebangsaan SK nah எழுத வேண்டியதுதான். அப்புறம் garis பண்ணிடணும். So எத்தனாம் தேதி, pada berapa hari bulan, pada hari Sabtu yang lalu sekolah kebangsaan Sri Bistari telah mengadakan hari tamasya sukan. So di mana diadakan? Di padang sekolah. Siapa yang menyertai? Guru-guru, murid-murid dan juga ibu bapa. அப்புறம் கீழே அடுத்தது நீங்க எழுதலாம் ஆக்டிவிட்டி பத்தி. அப்புறம் ஏன் இந்த ஹரி சுக்கான் நடத்துறாங்க அதை நீங்க எழுதணும், என்னத்துக்காக அப்படின்னு எழுதணும். அப்புறம் கடைசியா பர்சுராய் பண்ணிட்டாங்க, ஹடியா கொடுத்தாங்க அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா இது எழுதுறதுக்கு ஓகே ஸ்லைட் ஆஃப் பண்ணிருங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the students. ஓகே ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா ஈஸி ஆர் நாட், இது வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கரங்கன். ஓகேயா? நார்மலி என்னத்துக்கு வரும்னா perkemahan, ஆக்டிவிட்டி perkemahan. இப்ப ஆக்டிவிட்டி perkemahan நீங்க முடிஞ்சிருச்சுன்னா அதை எழுத சொல்லுவாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுறது? laporan activity perkemahan sekolah என்னன்னு எழுதிட்டு garis பண்ணணும். garis பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன எழுதணும்? கீழே எப்ப இந்த perkemahan நடந்தது, எத்தனாம் தேதி, எங்க, யாரு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க, அப்புறம் இந்த ஆக்டிவிட்டியில என்ன நடந்துச்சு. அதோட ஆக்டிவிட்டி வந்து 2 பிரங்கான்ல நீங்க எழுதலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் கடைசியா நீங்க என்ன எழுதணும்? ஹரப்பான், இந்த ஆக்டிவிட்டி செய்யணும், வரும் வருஷத்துல செஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு நன்மை கிடைக்கும். கிர்ஜசாம லீடர்ஷிப், அதாவது சிக்காப் தங்கும் ஜவாப், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நீங்க எழுதிட்டு இதைதான் நீங்க கடைசியா நீங்க எழுதணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி சத்தியூஸ் அதோண்டி ஹஃபால் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அண்டர்லைன் பண்ற, ஐ மீன் தண்டுத்தாங்கன் பண்றதும் ஓகே, அந்த ஃபார்மேட் அதோண்டி ஹஃபால் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் ஒண்டி உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. எத்தனை பேத்துக்கு இது புரிஞ்சிச்சு? டோன்ட் அண்டர்ஸ்டாண்டா இன்னும் எப்படி கத்து கொடுக்குறது டீச்சர்? ஓகே ஓகே, ஸோ யார் இங்க டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் உங்க கையை தூக்குங்கள், நான் சொல்றேன் யாருன்னு பார்த்து. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. தெரியாது யார் அது? ஓகே ஓகே, என்ன உங்களுக்கு புரியல? அவங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க, அவங்க பேசிட்டோம். என்ன இது உங்களுக்கு புரியல? நீங்க எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? இங்க ஆளை கணும். அதான் என்ன கை தூக்கிட்டு எல்லாம் காணா போயிட்டாங்க. கேட்ட உடனே என்ன புரியலன்னா வெயிட்படக்கூடாது. கேள்வி வந்து நீங்க பாருங்க, வெயிட்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது கேட்கறதுக்கு. அது வந்து நம்ம கேட்காம இருந்தோம்னா தெரியாமலே இதுதான் நீங்க சேர்ந்து. ஓகே, ஐ எம் ஸ்கூல் டீச்சர், யூ நோ வாய். இதுதான் உங்க பிரச்சனை. ஸ்கூல்லயும் அப்படிதான், கை தூக்கி கேட்கறது இல்ல. when டீச்சர் டீச் பண்ணும் போது புரியாட்டினா நம்ம கை தூக்கி டீச்சர் இது எனக்கு புரியலன்னா டீச்சர் கட்டாயம் கத்து கொடுப்பாங்க. பட் உங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, ஓ ஐ கேனாட் அன்மியூட் சொல்றாங்க அவங்க. என்ன பிரச்சனைனா ஆன் பண்ணல, கை தூக்குறத நான் ஆன் பண்ண முடியும். என்னன்னாக்க வெக்கப்படுறது, கேட்கறதுக்கு தெரியாதத கேட்கணும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வெக்கப்பட்டா கடைசி மட்டும் நம்ம தெரியாமலே போயிரும். எஸ் என்ன?
ஓகே வெயிட் ராகவி இருக்கீங்களா? ஓகே ராகவி கை தூக்கி இருக்காங்க. செம்ம இடி இருக்குது. ஓகே ஐ ஆ? திங்க் சரியான இடி இங்க. ஆமாவா? ஓகே ஓகே சீக்கிரம் இருங்க. சீக்கிரம் பாரு. ஓகே ராகவி. ஓகே ராகவி அன்மியூட் பண்ணிக்கோங்க. பயமா இருக்கு செய்யுது. ஓகே கொஞ்சம் சீக்கிரம் யாரு ஸ்டூடெண்ட்? ராகவி அன்மியூட் பண்ணிக்கோங்க. டீச்சர் ஓகே எஸ் எங்கம்மா இருக்கீங்க? இருங்க ஸ்பாட்லைட்ல போடுறேன். ஓகே டீச்சர் டீச்சர் கொஞ்ச நேரம் தெரியுது. ஓகே வெரி குட். ஐ கிவ் அ கிளாப் டு யூ. ஏன் தெரியுதா? தைரியமா இந்த மாதிரி தான் இருக்கணும். வெரி குட். தெரியாததை கேட்கணும். குட். ஓகே சொல்லுங்க. teacher I can't understand the karangan laporan cikgu. ஓகே வாட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்? யூ சி திரும்பி ஹோல் ப்ராசஸே சொன்னா மணி ஆயிரும். ஏன்னா செகண்டரி ஸ்கூலுக்கும் படிச்சுக்கோ. ஓகே நீங்க பாருங்க வந்து இப்ப ஒரு நம்ம கரங்கன் லப்பூரான்னா என்ன? நடந்த ஆக்டிவிட்டி, நடந்து முடிஞ்ச ஆக்டிவிட்டியை நம்ம எழுத போறோம். கரெக்ட் ஆர் நாட்? ஓகே லெட்ஸ் சே யுவர் ஸ்கூல் ஹேவ் சம்போதான் ஹரி குரு டீச்சர் யார் சொல்றா? ஓகே சம்போதான் ஹரி குரு இல்ல ஆக்டிவிட்டி கோத்தோ ரோயோ, ஓகே தமாஷா சுக்கான், இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம எழுதுறோம். ஓகேயா? அதுதான் லப்பூரான்னு சொல்லுவாங்க. சோ முத 5 என்ன சொன்னேன் டீச்சர்? 5 W and 1 H. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? So what is 5 W and 1 H? What is that? என்னது? எழுதுறீங்களா முத? No teacher, இல்ல teacher. ஓகே what, when, what. whatனா என்ன ஆக்டிவிட்டி. ஸோ என்ன ஆக்டிவிட்டி வந்து இதை வந்து நம்ம அப்புறம் உங்களுக்கு கொடுப்போம். நீங்க இப்ப எழுதணும்னா டைம் பத்தாது, ஏன்னா அடுத்தடுத்து ஸ்லாட் இருக்கிறனால. ஸோ ஐ ஜஸ்ட் ஓகே. ஸோ இப்போ ஓகே ஒரு எக்ஸாம்பிள் மற்ற எல்லாருமே திரும்பி கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திரும்பி ஒரு ஆளுக்கா டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ த ரெஸ்ட் சொல்லிச்சேன்னா ஓகே. இப்போ லெட்ஸ் சி இப்போ லாப்போரான் இது கோத்தோ ரோயோங் நீங்க எழுதுறீங்கல்ல. ஓகே ஸோ நம்ம முதல் லாப்போரான் ஆக்டிவிட்டி கோத்தோங் ரோயோ சொல்லிட்டு கரேஜ் பண்ணணும். ஸோ டீச்சர் முத என்ன சொன்னேன்? எல்லாம் முத எழுத்து வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ஷுட் பி இன் ஆல்பபெட், ரைட்? இப்ப லாப்போரான் எல் வந்து கேபிட்டல் லெட்டர். லாப்போரான் கோத்தோங் ரோயோங் ஜி வந்து கேபிட்டல் லெட்டர். ஓகே ஆக்டிவிட்டி சாரி லாப்போரான் ஆக்டிவிட்டி ஏ கேபிட்டல் லெட்டர். ஜி அண்ட் ஆர் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர். தென் யூ அண்டர்லைன், கட்டாயம் அண்டர்லைன் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் யூ நோ நீட் டு ஜாராக்கா. நம்ம இப்போது ஒரு விரல் வச்சுட்டு அப்புறம் எழுதுவோம் கரங்க, அந்த மாதிரி எழுதாம ஒட்டி எழுதணும். ஓகேயா? ஓகே அங்க எழுதுறதுக்கு தான் முதல் டீச்சர் சொன்னேன் W 5 W and 1 H. வாட் இஸ் 5 W? வாட், என்ன ஆக்டிவிட்டி இது? ஓகே சோ பட தாரே அதாவது பில when. சோ when ஓகேவா? வாட், when, where, who, why, how. ஓகே இது ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப வாட் ஆக்டிவிட்டி நம்ம முதல்ல எழுதிட்டோம். ஓகே சோ when அதாவது பில. So pada என்ன எழுதலாம்? Pada 26 hari bulan Mei 2025 sekolah kebangsaan apa telah mengadakan aktiviti gotong royong. Okay, so எழுதியாச்சா? Okay, so di mana aktiviti, berapa orang, siapa yang terlibat? Lana di mana? Okay, so di mana na? Di dewan di kawasan sekolah lah. So aktiviti ini diadakan di kawasan sekolah. Siapa yang terlibat? Who, right? Who. நீங்க அந்த 5W இருக்குல்ல, அந்த கொஸ்டின் கேட்டே நீங்க எழுதலாம். ஓகேயா? சோ ஹூனா யார் terlibat பண்ணிருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ், ரைட்? சோ semua murid dan guru terlibat dalam aktiviti ini. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரங்கான் நீங்க எழுத போறது. புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டாண்ட் என்ன? தாரே மாச tempat இதெல்லாம் உங்களுக்கு அப்புறமேல கிடைக்கும். நீங்க பாருங்க தாரே tempat masa. ஓகேயா? இதை நீங்க எழுதணும் இதுல. ஓகே அண்ட் ஷாப்போ நீங்க எழுதலாம்ல. ஓகே ரெண்டாவது வந்து ரெண்டாவது பிரங்கான் வந்து ரெண்டாவது மூணாவது வந்து ஆக்டிவிட்டி பத்தி எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் வந்து தாஜோ கரேஜ் பண்ணிடணும். pendahuluanல வந்து என்ன இருக்கணும்? தாரே, ஓகே தாரே மாச டி mana எங்க, இது மூணும் கட்டாயம் இருக்கணும். ஓகே புரிஞ்சுதா? அப்புறம் யாரு terlibat இது இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரங்கான்ல நீங்க எழுதணும் லாப்பூரான்ல. ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? வெரி கிளியர்? ஐ திங்க் எவ்ரிஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ரெண்டாவது ரெண்டு பிரங்கான் வர்றப்ப அதுல ஆக்டிவிட்டி ஒண்டி எழுதுனா போதும். வெரி சிம்பிள். கொத்தூர்வங்க என்னென்ன ஆக்டிவிட்டி வச்சிருப்பாங்க? ஓகே கட்டாயம்
kami dipisahkan kepada beberapa kumpulan. Okey, sebelum itu kami diberi taklimat. Okey, kami diberi taklimat, kemudian kami dipisahkan diagihkan kepada beberapa kumpulan. So அது வந்து நீங்க kumpulan kepada 4 kumpulan. So அது ஒரு perenggan. Okey ya, அது வந்து second perenggan. Third perenggan எழுதும்போது activity. Okey, pelbagai aktiviti telah dijalankan di situ seperti membersihkan longkang, menyapu sampah, and then mengelap tingkap, mengemas bilik darjah dan sebagainya. So இது 1, 2, 3 perenggan ஆயிரும். ஆமாவா இல்லையா? So நாலாவது வந்து நீங்க penutup எழுத வேண்டியதுதான். So aktiviti gotong royong ini tamat kira-kira pada pukul 11 pagi ke 12 pagi. Okey, kami diberi makanan jamuan ringan. So aktiviti seperti ini akan harus diadakan pada tahun-tahun hadapan agar semangat kerjasama akan அப்படின்னு நீங்க எழுத வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் penutup. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் அம்மா, வெரி வெரி சிம்பிள். இப்ப லவாத்தான்னா எங்க அது 100 நாள் நான் தனியா கிளாஸ் எடுக்கணும். அது ஹாலிடேஸ் டைம்ல when you all want வேணும்னா டீச்சர் செய்யறாரு. ஓகேயா? ஸோ இது வந்து வெரி ரெயின்காஸ்ட் ஆக்டிவிட்டியோட. லவாத்தான்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் நாட்? ஓகே, Understood, teacher. ஓகே, குட். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நாவா? நல்லா கேட்டு உங்களுக்கு அந்த இது கிடைக்கும்ல, அதை பார்த்து கூட நீங்க பார்க்கலாம். யூ வில் கெட் த ஓகே. Okay, very good. Okay, guys, so just calm down. கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் சில விஷயம் கேட்கிறேன். Okay, go. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்து செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்கல்ல, உங்ககிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும். எத்தனை பேர் இங்க செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? எஸ் போடுங்க ப்ளீஸ். செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எஸ் போடுங்க. ஓகே, ஓகே. ஐ வாண்ட் டு ஆஸ்க், இப்ப கரண்ட் இஷ்யூ என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? கரண்ட் இஷ்யூ இப்ப என்ன நடக்குது? பிஃபோர் யூ கோ ஃபார் த கரங்கன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், வாட் இஸ் கரண்ட் இஷ்யூ? இப்போ வேர்ல்ட்ல ரொம்ப கரண்டா என்ன நடந்துகிட்டு இருக்கு, உலகத்தையே பாதிக்கிற அளவுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஐ வாண்ட். ஓ வெரி குட். ஓகே, இந்த ஓலாம் சொன்னீங்கல்ல, ஃபார்ம் என்ன ஃபார்ம் கொஞ்சம் போடுங்க. ஃபார்ம் 5 ஓ வெரி குட். Form 2, Form 5, Form 2. Okay, very good. You all have awareness about that. Okay. So, இந்த மாதிரி சண்டைகள் நடந்தா என்ன நடக்கும்? What will happen? இந்த மாதிரி உலகத்துல சண்டை நடக்குதுல்ல, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? Death. Okay, death. அது ஓகே, அது இறப்பு தெரியும். கட்டாயம் சண்டைன்னு வந்தாலே, வாய் சண்டைன்னு வந்தாலே எல்லாரும் எப்படி நொந்து போயிடுறாங்க. அப்புறம் இது வந்து வெப்பன் பவுச்சன் எப்படி இஃபெக்ட் த எக்கனாமி. எஸ், ஹூஸ் தட்? அது யாரு இஃபெக்ட் எக்கனாமின்னு சொன்னவங்க? ஓகே, இந்த இஃபெக்ட் த எக்கனாமி சொன்ன ஒரு ஆளு செகண்டரி ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம், நான் அப்பதான் சொன்னேன், தப்பா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, முன்னுக்கு வந்து கொஞ்சம் பேசுங்க என்கிட்ட, என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும் எக்கனாமிக்குன்னு கொஞ்ச நேரம் பிஃபோர் த கரங்கான. இதெல்லாம் உங்க கரங்கனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும் பின்னால. ஓகே, ஜஸ்ட் கேன் எக்கனாமி. ஓகே, வாலண்டியரா அதை சொன்னேன்ல, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே, பில் கேட்ஸ் யாரு? அவர் சொன்னாரு பாருங்க, அவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அவர் விட மாட்டாரா அவர் வாழ்க்கையில. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் யூஸ் பண்ணிக்குவாரா. அதனாலதான் இன்னைக்கு பில் கேட்ஸ் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு இருக்காங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி தெரியணும்னா இங்க வந்து பேசணும். இங்க போடுறதுல இதுல ஒரு ஆள் வாங்க, கமான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆள் யாரு? எஸ் போடுங்க. பேச போறவங்க மீன் போடுங்க. பேச போறவங்க மீன் வெக்கப்படாதீங்க. பண்ணுங்க. ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க गाइस. ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. கபில். ஓகே, கவிஷ் விடா. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. Okay, teacher. புரியுதா? தெரியுதா? அவர் இது பண்ணிருக்க பாப்போம். வெரி குட். விடா. டீச்சர் நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரங்க. அதான் இங்க ஒரு ஆளு காணோம். இல்ல, அவர் ஆன்ல தான் இருக்காரு, மைக் ஆன்ல தான் இருக்கு. இருங்க, நான் ஹோஸ்ட் இது பண்றேன்.
அவரை ஸ்பாட்லைட்ல போடுறேன், வெயிட் பண்ணுங்க. ம். ஸ்பாட்லைட்டை காணும். புரியல. காவிஷோட ஏன் ஸ்பாட்லைட் வர மாட்டேங்குது? வர மாட்டேதா? அவர் இல்லைன்னா ஸ்பாட் இல்லாம இப்படி பேசலாமா? அவர் எங்க இருக்காரு தெரியலையே. சரி, இப்ப பேச சொல்லுங்க. முன்னுக்கு ஓகே, வருதான்னு பாப்போம். பேசலையா? Teacher, can you hear me? Can you hear me? Yeah. What's your Okay. name, Mama? I'm a boy Introduce teacher. yourself. Introduce yourself first, huh? Hi everyone, my name is Kavish Pillai and I'm studying in SJKT Simpang Lima and my class name is 5 Upper. Oh, your SK school. Very good. Primary No, school. Okay. SJKT. SGKD, Tamil school. Okay, Amma. Yeah. Okay, சொல்லுங்க. சொல்லுங்கடா. Can't hear. அதாவது டீச்சர் என்ன கேக்குறாங்கன்னா, கவிஷ், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எக்கனாமிக்கலி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஓகே, அது என்ன இம்பாக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இம்பாக்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டுன்னு. Teacher, impact na? ஓகே, சரி, பரவாயில்ல. உங்களுக்கு இம்பாக்ட் தெரியல. ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னு தெரியலவா? ஓகே, திஸ் ஒன் ஓப்பன் டு செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பட் பிரைமரி ஓகே. உங்களுக்கு தெரியாத விஷயம் ஓகே, பட் யூ ஜஸ்ட் லிசன். எல்லாம் லீவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கும் தெரியணும். ஏஜ் பேரியர் இல்ல. நாலேஜ் வந்து இட்ஸ் நாட் ஏஜ் பேரியர். நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும். இங்க யாராச்சும் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இருக்கீங்களா? இங்க நிறைய ஃபேஸ் தெரியுறீங்க. நல்லா ரெண்டம்லி கூப்பிடவா செகண்டரி ஸ்கூல்னு? நீங்களாம் வர மாட்டீங்க. பாருங்க, பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து முன் வந்து பேசுறாங்க. நீங்களா பயப்படுறீங்க. யாரு செகண்டரி ஸ்கூல் இருக்கீங்களா? இல்லையா? நிறைய பேர் கை தூக்குறாங்க. அதுல ஒரு ஆள் இது பண்ணுங்க. கபில் இருக்கீங்களா? கபில் ஷஷ்வினா. ஓகே, வாட் மை கொஸ்டின் இஸ், நான் கேட்டேன்ல, இப்ப வந்து உங்களுக்கு தெரியுது பராங்னு போட்டீங்க, ஓன்னு போட்டீங்க. சோ அதனால என்ன நடக்குது, உலகத்துக்கு என்ன நடக்குது, இப்ப மலேசியாக்கே நம்மளுக்கே என்ன அதனால தாக்கம் வரும் அப்படின்னு எஸ்பிஎன் ஃபார்ம் 5 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்ம் 3, ஈவன் ஃபார்ம் 2 இருந்தீங்கன்னா முன் வந்து கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இருக்கீங்களான்னு? ஓகே கபில், நான் உங்களை வந்துட்டு அன்மியூட் பண்றேன். வெயிட். கிருஷ்ணன் போட்டிருக்காரு. ஒரு கபில் தான் முடியலையே. கபில் ஷஷ்வினா கை தூக்கி இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, வணக்கம் டீச்சர். வணக்கம். கேமரா ஆன் பண்ண முடியாதுடா? முடியாது டீச்சர். ஓகே, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க முத. என் பேர் வந்து கபில்ராஜ். நான் ஃபார்ம் 3 படிக்கிறேன். சாமான் புக்கு மல்லூரியில படிக்கிறேன். ஓகே, சொல்லுங்கய்யா. இப்போ வந்து அந்த பாராங்ல வந்து நய ஹர்கு ஆகும். பாராங் நய ஹர்கு. ஓகே. அப்புறம் timbul masalah dalam perdagangan. ஓகே. menghadapi masalah kesihatan. ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல, ஒன்னாவது என்ன சொன்னீங்க? ஹர்கு பாராங் நைட். ஓகே, ஹர்கு பாராங் நைட்னா ஏன் ஹர்கு பாராங் நைட் ஆகுது? ஏன்னா நாட்டுக்கு வந்து சண்டை நடக்குது. ஓகே, சோ சண்டை நடந்ததுனா ஏன் ஹர்கு பாராங் நைட் ஆகும்? Why? ஒரு கரங்கான் எழுதுறோம்னா நம்மளுக்கு இலபரேட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தெரியணும். ஒரு இதை எழுதுறோம், இப்போ ஒரு ஈஸி எழுதுறோம்ல, இப்போ ஸ்கொலாமனுங்க நீங்க ஒரு ஈஸி எழுதும் போது அதை வந்து நீங்க ஹுராய்கான் பண்ணணும். ஆமாவா இல்லையா? ஈஸி கொடுத்தா வண்டி பத்தாது, அதை ஹுராய் பண்ண தெரியணும். ஏன் வந்து பாராங்களா நாய் ஹார்க பண்றாங்களா? ஏன்னா இப்ப ஈராக்ல இருந்துதான் அந்த எண்ணெய் கிடைக்குது. சோ இப்ப அந்த நாட்டுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துச்சுன்னா சோ நாய் ஹார்க பண்றாங்க பாராங். சரி, சோ எண்ணெய் விலை ஏறுதுல அங்கேருந்து, ஏன்னா நிறைய எண்ணெய் அங்கேருந்து அந்த கண்ட்ரில இருந்து வர்றதுனால அப்ப எண்ணெய் வந்து ஸ்டாப் ஆகுறதுனால என்ன ஆகும்? எண்ணெய் விலை ரொம்ப ஏறும். எண்ணெய் இல்லாம நம்ம கஷ்டப்படுவோம். சோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும் இதை தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா. ஓகேவா?
ஸோ வேற யாராச்சும் பேச போறீங்களா? வெரி குட், குட் ட்ரை. ஸோ அவர் சொன்னதுலாம் ரைட் தான். ஆனா என்னன்னாக்க நம்ம கொஞ்சம் இலபரேட் பண்ணணும். என்ன அதோட சப்பா அதோட இதுன்னு நம்ம இலபரேட் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா ஓகேவா? ஓகே சரி. ஐ திங்க் யாரும் கை தூக்கிட்டு இருக்காரு ரொம்ப இதா. ஓகே சொல்லுங்கய்யா. வரிசையா எல்லாரும் தூக்கிட்டு இருக்கீங்க. அதான் எல்லாரும் தூக்கிட்டு இருக்கீங்க, டைம் பத்தாத. ஓகே சரி பரவாயில்ல. யாரு? முகேஸ்வரன். ஓகே இது வந்து உங்க ஐடியாவா இருக்கணும். நீங்க ஆளுங்க சொல்றத சொல்லக்கூடாது. நீங்க யோசிச்சு இதை இலபரேட் பண்ணணும். நீங்க சொல்றது டீச்சர் கேட்பேன், புராயன் கொடுக்கணும் எனக்கு. இப்ப அவர் சொன்னாரு இல்ல, ஹர்க பாராங் நைட். ஏன் ஹர்க பாராங் நைட்? என்ன விலை ஏறுது? ஏன் என்ன விலை ஏறுது? என்ன வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கல, அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால விலையும் ஏறும். ஓகே அடுத்த சரி சொல்லுங்க முகேஸ்வரன். டீச்சர், ஆயில் ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் வேர்ல்டுக்கு. எக்கனாமி அதுக்கு அது முக்கிய ஆயில். இந்த ம். வார் நடக்குதுனால பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா டீச்சர் அதெல்லாம் இதுக்காக ரெண்டு நாட்டோம் எக்கனாமி குறையுது, பிரைஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகே குட், பரவாயில்ல. பிரைமரி ஸ்கூல்லே நல்லா பேசுறீங்க. குட் ட்ரை ஐயா, குட் குட். ஓகே ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே இந்த மாதிரி ஏன் இதை சும்மா கேட்டேன் உங்களுக்குன்னா, இன்னொன்னு ஒரு செக்மெண்ட் உங்களுக்குலாம் நம்ம வந்து செய்ய போறோம் வெரி சூன். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி என்னன்னா, நீங்களே ஒரு டாபிக்கை எடுத்துட்டு வரணும். அது வந்து வெரி சூன் நம்ம வந்து இந்த மாதிரி போடுவோம் உங்களுக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்க தானே. இப்ப ஆக்டிவிட்டி மிங்கு கரங்கான், மிங்கு செஜாரா, ஏன்னா உங்களை நாங்க செய்ய வைக்கிறோம் நிறைய ஆக்டிவிட்டி நீங்க செய்யணும்னு. அதே வேளையில இன்னொன்னு ஒரு ஆக்டிவிட்டி என்ன கொண்டு வர போறோம்னா, ஒரு டாபிக் இந்த மாதிரி ஒரு நாலேஜ், ஜெனரல் நாலேஜ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக்கை நீங்க வந்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஓகேயா? அது எத்தனை பேர் நீங்க வந்து எழுதுறீங்களோ நம்ம அதை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கனைசேஷன் பண்ணுவோம் உங்களை. நீங்க பாத்தீங்கன்னா ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வரும். அதாவது நீங்க பேசலாம். என்னத்தை பத்தி நீங்க பத்தி பேசலாம், இல்ல எனிதிங். இப்ப வந்து இது பொல்யூஷன் பத்தி பேசலாம். என்ன வேணா ஒரு டாபிக் எடுத்து நீங்க பேச முடியும். உங்களுக்கு வந்து நம்ம பேச விடுவோம். ஓகே அது ஒரு செக்மெண்ட் வரப்போகுது. அப்போ ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய பேர் கை தூக்கி வச்சிருக்கீங்களே, கட்டாயம் இன்னும் ஒரு வாரம் இல்ல அடுத்த வாரத்தில் நீங்க உங்களுக்கு பேச சான்ஸ் வரும். ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போடுவோம் போஸ்டர்ல இந்த மாதிரி உங்க குரூப்ல, அப்ப நீங்க பேசலாம். ஓகேயா? ஸோ இப்ப வந்து நம்ம வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போயிடுவோம் கராங்கானுக்கு, ஏன்னா டைம் பத்தல. ஓகே லெட் தம். ஓகே இங்க ஒருத்தவங்க போட்டுட்டே இருக்காங்க. எஸ் டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும். நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான் நினைக்கிறேன். ஓகே யோகேஸ்வரி, வெரி குட். ஓகே அது இன்னும் முடிய அது அடுத்த செக்மெண்ட். நான் இப்ப சும்மா சொன்னேன், நான் கேள்விதான் கேட்டேன். இந்த மாதிரி செக்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் எப்படி நீங்க பேசுறீங்க, வெரி குட். நீங்களாம் மின் வந்து பேசுறீங்க, வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நம்ம ஒரு இது வைப்போம், ஒரு கிளாஸ். ஓகே ஸோ நான் பாஸ் டு டீச்சர் ஐஸ்வர்யா. ஐஸ்வர் இருக்கீங்களா? எஸ் டீச்சர், எஸ் எஸ் ஓகே எஸ். ஓகே. ஹாய் ரொம்ப ஹாய். எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கை தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதான் நான் சொன்னல அந்த செக்மெண்ட் வைக்கலாம். அப்படியே கேஎலோ டவுன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே இருங்க ஸோ ஹோப் வரேன். உங்க எல்லாருக்கும் இந்த கராங்கன் புரிஞ்சிருக்கும். லப்புரான் வெரி ஈஸி மெத்தடா, வெரி சிம்பிள். நீங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்சோ நீங்க போயிட்டு உங்களோட சொந்தோ கராங்கன் புக் வச்சிருந்தா அதுல கூட நீங்க பார்க்கலாம். ஓகேயா? யாரெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்? ஓகே ஓகே. கேன் முகேஸ்வரன் லேட்டர் இதெல்லாம் ஒரு இது வரும், நீங்க அப்ப பேச முடியும். ஓகே நவ் வி கிவ் way for the secondary school. Okay, thanks everyone. Thanks. Bye. ஓகே டீச்சர், ஓகே. ஸோ கைஸ் இருங்க வரேன். ஓகே ஸோ எப்படி இருந்துச்சு? பிரைமரி செஷன் பார்த்தோம் இல்லையா? செகண்டரி பார்த்துடலாமா? செகண்டரி ஸ்டூடெண்ட் ஆளே காணா போயிட்டாங்க. சரி இப்ப செகண்டரி ஸ்டூடெண்ட்க்கு போகிறோம், அதோட நம்ம பிரைமரி ஸ்கூல் விளையாடலாமா அப்படின்னு கேட்டா நோ, யூ கைஸ் ஹாவ் டு வெயிட். ஏன்னா அட் தி எண்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எஸ் இது உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் இருந்து பாக்குறவங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே ஸோ எஸ் இப்போ நம்ம தாமதிக்காம நம்ம நேரா போயிட்டு என்ன பண்ணிடலாம், செகண்டரியோட செஷன்ல பூந்துடலாம். ஓகே ஸோ செகண்டரி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே வெரி குட். அண்ட் எஸ் லெட்ஸ் பிகின். Okay. ஓகே கைஸ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்டரி செஷன்.
ஓகே, செகண்டரி செஷன் நான் தான் கவர் பண்ண போறேன். ஸோ செகண்டரி செஷன இப்ப பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 5 படிக்கிறீங்களோ, இப்ப நம்ம பார்க்க போறது டெக்னிக் மென் ஜவாப் கரங்கன். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். ஓகே, ஸோ இப்ப இது வந்து நீங்க உங்களோட எக்ஸாம், உங்களோட மிட் டெர்ம் எக்ஸாம்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்ம் 1லேருந்து ஃபார்ம் 5 படிக்கிற மாணவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா நீங்க புக் அண்ட் பேன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் போக 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 அது நீங்க எழுத தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்றத. ஓகேனா? செய்யலாமா? ஓகே. ஸோ செகண்ட் செஷன். ஓகே, 2வது ஸ்லைடு போயிருவோம். வெயிட்டா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, கரங்கன்லயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, திங்கத்தன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல். திங்கத்தன் 1, 2 dan 3க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 5க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. tingkatan 1 and tingkatan 2, tingkatan 3. ஓகே, 3 லெவலுக்கும் வந்துட்டு pilih 1 daripada 3 karangan வரும். ஓகே, அந்த மாதிரி வரும். லைக் 3 ஆப்ஷன் குடுத்துட்டு அதுலேருந்து 30% மார்க் உங்களுக்கு எடுப்பாங்க. கைஸ், 30% இஸ் நாட் ஸ்மால் மார்க்கா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பெட்டரா செய்யறீங்களோ, உங்களோட பிஎம்மோட எக்ஸாம் வந்துட்டு பாஸா ஃபெயிலான்றத கரங்கன் வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. ஓகே, அது ஒண்ணு. அண்ட் 120 பார்த்தா perkataan ke atas இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியும். அண்ட் ஃபார்ம் 4 நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் 4 அண்ட் ஃபார்ம் 5 pilih 1 daripada 5 taljo karangan. 5 karangan கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து உங்களுக்கு வந்துட்டு இப்ப என்னது இது பண்ணிருப்பாங்க. எஸ், ke atas 120 patah ke atas. ஓகே, patah perkataan ke atas. That means 180 above lah. நீங்க அதை பாத்துக்கலாம். ஓகே, நான் 120 above தான் போட்டிருக்கேன். மெயின்லி நம்ம வந்துட்டு இது நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். கரங்கானோட வந்து tingkatan 1, 2, 3க்கு அண்ட் 4, 5க்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு கரங்கன்ல வந்துட்டு உங்களுக்கு முக்கியமா ஒரு எஸ்ஸே எழுதுறீங்கன்னா 3 விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது pendahuluan, isi huraian dan penutup. ஓகே, இப்ப நீங்க ஒரு கரங்கன் எழுதுறீங்கன்னா ஒரு 7 பேராகிராஃபோ 6 பேராகிராஃபோ உங்களுக்கு கண்டிப்பா pendahuluan, isi huraian and penutup இருந்தே ஆகணும். ஒரு கரங்கன்ல இது இல்லைன்னாக்கா கண்டிப்பா அதுக்கு மார்க்கை கட் பண்ணுவாங்க. ஏன்னா pendahuluanக்கு ஒரு மார்க்கு, isi huraianக்கு ஒரு மார்க்கு அண்ட் ஆல்சோ penutupக்கு ஒரு மார்க் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்துட்டு pendahuluan எப்படி செய்ய போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, pendahuluanல வந்துட்டு என்னைக்குமே ஒரு கரங்கன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா pendahuluanல வந்து எஸ்ஸே ஃபுல் செஞ்சிடாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி pendahuluanல போட்டுறவே கூடாது. ஓகே, பிகாஸ் pendahuluanனா ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த எஸ்ஸே. ஓகே, அதாவது எப்படின்னாக்கா வந்துட்டு அதுல பாருங்க நான் போட்டிருக்கேன். jangan terlalu panjang. ரொம்ப நீட்டாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப லென்த்தியா இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்க உங்களோட வேர்டிங்கையும் நீங்க அங்க பாத்துக்கணும். உங்களோட வேர்டிங் நீங்க மெயினா எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா இந்த isi huraianல. ஓகே, இசை உராயன்ல தான் மெயினா உங்களோட வேர்டிங் இருக்கணும். pendahuluanல நீங்க செய்யலாம். ஆனா வந்துட்டு மேக் ஷூர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நாட் டூ லாங். ஓகே, அதுக்கப்புறம் kaitkan terus dengan karangan. ரொம்ப வளவளன்னு கொல கொலன்னு இருக்க வேண்டாம். நேரா டு த பாயிண்ட், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டா இருக்கணும். kaitkan terus dengan karangan. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் எப்படி pendahuluan செய்யறது அப்படின்ட்டுன்னு. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் elak terlalu umum ataupun lari daripada taljo. ஓகே, உங்களோட pendahuluanல என்னைக்குமே secara umumமா பேசவே கூடாது. அது எப்படி பண்றதுன்றது the next slide. ஓகே, contoh pendahuluan. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா contoh pendahuluan நாங்க பாருங்க டைட்டில் கொடுத்திருக்காங்க. Tulis sebuah karangan yang bertajuk langkah-langkah untuk mengurangkan kemalangan jalan raya. ஓகே, இது வந்துட்டு langkah-langkah mengurangkan jalan raya பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் pendahuluan வந்துட்டு கமாலங்கன் பத்தி தான் நம்ம பேசணும். ஓகே, எப்படி அது குறைக்கிறது கமாலங்கன் பத்தி தான் பேசணும். கரெக்டா இல்லையா? ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் திங் நீங்க பாருங்க, kemalangan jalan raya merupakan isu yang sering menjadi buah mulut masyarakat kerana jumlahnya semakin meningkat saban tahun. புரியுதா? லைக் எப்படின்னாக்கா வந்துட்டு பிகினிங்ல pendahuluanல வந்துட்டு எப்படி உங்களோட ஐயாட்ட நீங்க கொண்டு வரீங்க. சோ அந்த pendahuluan வந்துட்டு மேக் ஷூர் நீங்க வந்துட்டு ரிலேட் டு த taljo டைரக்ட்லி. ரொம்ப வளவளன்னு நீட்டாலாம் செய்ய வேண்டாம். ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸ் நீங்க பாருங்க. ஓகே, kejadian ini bukan saja menyebabkan kerosakan harta benda, malah turut merabut nyawa pengguna jalan raya tanpa mengenal usia. லைக் தெரியுதா எதனால நடக்குது, எப்படி நடக்குது, அதனால என்ன நடக்கும் அப்படின்றத டைரக்ட் டு த பாயிண்டா வராங்க. Justru langkah-langkah berkesan perlu diambil bagi mengurangkan kadar kemalangan jalan raya demi memastikan keselamatan semua pihak terjamin. Okay, at the end of the point, last pointல என்ன போட்டிருக்காங்க, அந்த டைட்டிலே அப்படியே போட்டிருக்காங்க. டைட்டில் என்ன கேட்டிருந்தாங்க, langkah-langkah untuk mengurangkan kemalangan jalan raya. அப்ப langkah-langkah, ஓகே, என்னென்ன langkah-langkah தான் இந்த கரங்கள்ல நம்ம கொடுக்க போறோம். சோ அப்ப இந்த pendahuluan நீங்க வச்சிட்டீங்கன்னாக்கா படிக்கிறவங்களுக்கு ஓகே pendahuluan படிச்சா ஓகே இது என்ன கரங்கன் பத்தி அப்படின்றத தெரிய வந்துரும். சோ டீச்சர்ஸ்க்கு மெயினா நீங்க pendahuluanல என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த கரங்கன் என்ன பத்தி எழுத போறீங்க அதுதான் ஷார்ட்டா நீங்க pendahuluanல வைக்க போறீங்க.
ஓகே, சோ இத பாருங்க, மேனா langkah-langkah berkesan perlu diambil. சோ இதுதான் வந்து pendahuluan இப்படிதான் இருக்கணும். ஓகேயா? ரெண்டாவது அடுத்தது என்ன நான் சொன்னேன், isi huraian. ஓகே, isi huraianக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எத்தனை பேருக்கு இது தெரியும் இந்த டெக்னிக்? எம்பாக்கப் எத்தனை பேருக்கு தெரியும்? கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு போடுறீங்களா? தெரியும்னா எஸ்ன்னு போடுங்க, தெரியலன்னா நோன்னு போடுங்க. நோ 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 நோ. என்னப்பா யாருமே எஸ்ன்னு இல்ல? ஓகே, நெவர் மைண்ட். சோ இப்ப இந்த டெக்னிக்கை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், பெண்டவுலும் நம்ம செட்டில் பண்ணியாச்சு. உங்களோட அந்த பேலன்ஸ் இருக்கிற ஹுராயன் நம்ம கண்டிப்பா என்ன சொல்லுவோம், ஒரு 5 ஹுராயன் கொடுக்க சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம்? இந்த 5 ஹுராயன்ல என்ன என்ன இருக்கணும் ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் இவ பார்க்க போறோம் நம்ம. சோ டேக் நோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இது நான் திருப்பியும் திருப்பியும் நான் வர மாட்டேன். ஐ வில் ஜஸ்ட் கோ இன் ஃப்ளோலா. ஓகே, இருங்க வரேன். ஓகே, சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு கரங்கன்ல இப்ப மொதச்சு குதிரா சொன்ன மாதிரிதான் WH கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டுன்னு. எப்படி, ஏன், எதனால, எப்படி நடந்துச்சு, அதோட சொந்தம் எல்லாமே. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த கரங்கன்ல இது வந்து ஒரு பேராகிராஃப்ல இருக்க வேண்டியது. ஓகே, ஒரு பேராகிராஃப்ல நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்களுக்கு மார்க் இருக்கும். அப்பாக்கு ஒரு மார்க் கிடைக்கும், முங்கப்பாக்கு ஒரு மார்க் கிடைக்கும், பகயமனாக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ஆனா நீங்க இதை வந்துட்டு கண்டத்தனமா எழுதக்கூடாது. மஸ்ட் கம் பை ஃப்ளோ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இதை பாருங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏனா அப்பா, எம்னா முங்கப்பா, பிஏனா பகாய்மனா, அப்புறம் வந்துட்டு கோனாக்கா வந்து சொந்தோ, அப்புறம் வந்துட்டு குப்னா கேனா வந்துட்டு kesan, யூனா ungkapan menarik, பீனா penegasan. ஓகே, இந்த கரங்கன்ல வந்துட்டு ungkapan menarik நம்ம ஒன் பை ஒன்னா போவோமே. ஃபர்ஸ்ட் அப்பான்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்து ayat topik, அதாவது salah satu langkah pertama untuk mengurangkan kemalangan jalan raya ialah mematuhi peraturan jalan raya. என்னது ஃபர்ஸ்ட் langkah? என்னது அப்பா? ஃபர்ஸ்ட் langkah mematuhi peraturan jalan raya. Got it? அதுதான் வந்துட்டு அப்பா. mengapa, ஏன் அது நம்ம ஃபாலோ பண்ணணும்? why we need to mematuhi peraturan jalan raya? எதனால? hal ini demikian kerana kemalangan sering berlaku akibat kecuaian pemandu yang mengabaikan undang-undang seperti had laju dan lampu isyarat. புரியுதா? லைக் ஏன் நம்ம வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பாயிண்ட்ஸ், mematuhi jalan raya, அது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதோட ஏன் ஃபாலோ பண்ணணுன்றதை நீங்க சென்டென்ஸா எழுதணும். அடுத்து காண்ட் ஹியரா? விளங்குது தானே நான் பேசுறது? ஓகே, வெரி குட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அப்பா, ரெண்டாவது வந்து mengapa, ஏன் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். மூணாவது bagaimana, எப்படி நம்ம ஃபாலோ பண்றது. mematuhi peraturan சொல்லிட்டோம், எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஓகே, dengan cara ini pemandu akan lebih எப்படி அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத. சோ pemandu akan lebih teratur dan mengelak pertemuan yang boleh membawa maut. எப்படி இப்ப இந்த இது ஃபாலோ பண்ணோம்னா எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்றத. ஓகே, bagaimana. அடுத்தது பாத்தீங்கன்னா சொந்தோ. சொந்தோனாக்கா வந்துட்டு ஓகே, இப்ப இந்த மாதிரி சொந்தோ வந்துட்டு contoh campaign Ops Selamat oleh Polis Diraja Malaysia PDRM sentiasa mengingatkan masyarakat tentang kepentingan mematuhi undang-undang trafik. ஓகே, இப்ப நம்ம சொல்றோம்ல mematuhi traffic light பண்ணணும் அப்படின்னு, எப்படி பண்றது, ஏன் பண்ணணும், எப்படி பண்றது? சொந்தோ எக்ஸாம்பிள் கொடுங்க, எப்படி பண்ணலாம். நம்ம வந்துட்டு இவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். லைக் இதை பாருங்க, Ops Selamat அப்படின்னு சொல்லி ஒரு இவெண்ட் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணலாம். செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸ்கூல்ல போய் செமினார்ஸ் நீங்க அதெல்லாம் எழுதலாம். அதெல்லாம் வந்து கேட்டகரி சொந்தோல வரும். ஓகே, சொந்தோலாம் வந்துட்டு Ops Selamat கேம்பெயின், அப்புறம் வந்துட்டு ஸ்கூலோட செமினார், அதெல்லாமே வந்துட்டு சொந்தோட வரும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கான் லீவ். ஸ்டூடெண்ட்ஸா வெளியாக முடியாது, ஹோல்ட் பண்ணுங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் வந்துட்டு அட் தி எண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ கடைசி வரைக்கும் இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும், லீவ் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்காது. ஐம் டெல்லிங் யூ. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா கிசான். ஓகே, கிசான்ல நீங்க பாருங்க, கிசான்ல வந்துட்டு bagaimana
kesan வந்துட்டு jika semua pihak mematuhi jumlah kemalangan dapat dikurangkan. Okay, இப்ப இந்த mematuhi peraturan jalan raya பண்றது வச்சு என்ன kesan, என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதிடலாம். ஓகே, அது ஒரு சென்டென்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ungkapan, இங்கதான் peribahasa நீங்க யூஸ் பண்ணலாம். பட் peribahasa நீங்க யூஸ் பண்றீங்கன்னா peribahasa ரிலேட்டடா இருக்கணும். கண்டமேனி இருக்கக்கூடாது, ரிலேட்டடா இருக்கணும். ஏன்னா பெரிபாசாக்கு மார்க் கிடைக்கும். யார் யாரெல்லாம் பெரிபாசா நீங்க யூஸ் பண்றீங்களோ உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பட் மேக் ஷூர் உங்களுக்கு அந்த பெரிபாசா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது ஒண்ணு. மூணாவது கடைசியா பாத்தீங்கன்னாக்கா penegasan. ஓகே, oleh itu kepatuhan terhadap undang-undang jalan raya harus dijadikan amalan. ஓகே, இது வந்துட்டு ஒரு கட்டாயமா வைக்கிறோம். இது நீங்க கண்டிப்பா செய்யணும், செஞ்சீங்கன்னாக்கா வந்துட்டு இது ஒரு அம்மாலான வைக்கிறோம் அப்படின்ற ஒரு penegasan நீங்க கொண்டு வரீங்க. சோ இப்ப இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ்ல, அதாவது ஒரு பேராகிராஃப்ல வரும்போதுல உங்களோட பேராகிராஃப் ரொம்ப சின்னதாவும் இருக்காது, ரொம்ப இன்கம்ப்ளீட்டாவும் இருக்காது, ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கும். சோ இந்த மெத்தடை நீங்க உங்க கரங்கல்ல இந்த வாட்டி மிட்டம் எக்ஸாம்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்களா. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டெக்னிக்கா. இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணுங்களா. டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ, நீங்க உங்க மார்க் இம்ப்ரூவ் பண்றது பெட்டரா பாப்பீங்க. ஆனா மேக் ஷூர் நீங்க கொடுக்குற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கணும். ஓகேயா, கரெக்டா இருக்கணும். சோஃபா ஓகே. காவியன் ஓகே, வெரி குட். வினோஷினி வெரி குட். காவியா ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பெனுத்தோப். ஓகே, பெனுத்தோப்ல நீங்க பாருங்க. பெனுத்தோப்ல வந்துட்டு நீங்க ரொம்பலாம் எழுத வேணாம். 3 to 4 சென்டென்ஸ் போதும். இழுத்து மூடிட்டு கடங்கனை வந்துட்டு க்ளோஸ் பண்றது தான். ஓகே, 3 to 4 சென்டென்ஸ் தான். அதாவது ringkaskan isi yang penting telah dibincangkan. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஃபார்மை ஷார்ட்டா ஆக்கி இந்த கரங்கன் ringkasanல நீங்க வைப்பீங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு இப்ப பார்ப்போம். இத பாருங்க, contoh penutup. இது வந்து ஒரு contoh penutup. Kesimpulannya, kemalangan jalan raya dapat dikurangkan sekiranya setiap pihak memainkan peranan masing-masing dengan penuh tanggung jawab. Hal ini demikian kerana kemalangan bukan saja mengorbankan nyawa, malah meninggalkan kesan mendalam kepada keluarga, bangsa dan masyarakat. இது ஃபாலோ பண்ணாதனால என்ன நடக்கும் அப்படின்றத ஷார்ட்டா அந்த எஸ்ஏல நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஷார்ட்டா நீங்க இங்க போட்டுடலாம். Oleh itu semua langkah seperti mematuhi peraturan jalan raya, meningkatkan penguatkuasaan undang-undang serta menjaga infrastruktur jalan harus dilaksanakan secara berterusan. அங்க நீங்க பாத்தீங்களா, இங்க பாருங்க. Oleh itu semua langkah seperti mematuhi peraturan. இது வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஈஸியோட பாயிண்ட். ஓகே, அப்பான்ல எழுதுனீங்க இல்லையா, mematuhi peraturan jalan raya. ஓகே, உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதுங்க. Serta menjaga infrastruktur jalan raya harus dilaksanakan secara berterusan. Okey, jika usaha ini dilakukan dengan bersungguh-sungguh, nescaya keselamatan pengguna jalan raya dapat dijamin. Okay, at the end of the penutupல வந்துட்டு நீங்க என்ன போட்டுடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது பண்ணா என்ன நடக்கும் பாத்தீங்களா, போட்டிருக்காங்க பாத்தீங்களா, secara keselamatan pengguna jalan raya dapat dijaminkan. சோ அது என்ன நடக்கும், இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க, என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு வெளிச்சத்தை நீங்க கொடுக்குறீங்க. ஓகே, சோ பெனுத்தோப் வந்துட்டு ரொம்ப நீட்டாலாம் தலைலாம் சுத்த வேணாம். உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க மேக் ஷூர் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒவ்வொரு ஈஸிக்கும் வந்துட்டு ஹையர் மார்க் கிடைக்கும். சோ பெனுத்தோப்பு பெண்டாலுவானோ நீங்க உங்களோட அந்த இது நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதிட்டீங்கன்னாக்கா டெஃபினெட்லி உங்களோட அந்த உராயன் ஈஸிக்கெல்லாம் வந்துட்டு செம்மையா மார்க் நீங்க கவுட்டிங் பண்ணிடலாம். ஓகேயா, ஓகே. நான் ஏன் கை தூக்கியிருக்கேன். ஓகே, சோ இப்ப வந்து செகண்டரியோட முடிஞ்சு. ஓகே, செகண்டரியோட உங்களுக்கு அந்த புரியுதுன்னா அது எப்படி அந்த டெக்னிக் யூஸ் பண்றதுன்னு. ஓகே, இந்த செஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா வந்துட்டு உங்களோட இன்ட்ரடியூஸ், உங்களோட கோச் இருக்காங்களா, உங்களோட கன்சல்டன்ட், அவங்க கிட்ட நாங்க இந்த ஸ்லைட் நாங்க பாஸ் பண்ணுவோம். ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்லைட்டை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட மிட்டமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்டரிக்கும் நம்ம கொடுக்குறோம், பிரைமரிக்கும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஸ்லைட் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்துட்டு நம்மளோட செகண்டரியோட செஷனும் முடிஞ்சு. ஓகே, நம்ம மெயின் அந்த கரங்கன் பத்தி பேசணும் இல்லையா. சோ கரங்கன் இப்ப கான்ஃபிடென்ட் இருக்கா உங்களுக்குலாம்? இல்ல ஸ்டீல் எனக்கு சோவா தான் இருக்கு டீச்சர். கான்ஃபிடென்ட் இருக்கு, டிவேஷ் கான்ஃபிடென்ட் போட்டாங்க வேற லெவலு.
Very good, very good. Kavian, very good. Yes. So, இப்ப இது வந்துட்டு one of the technique தான். Okay, there is a lot of technique, guys. You guys can நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பட் இந்த டெக்னிக் ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு கரங்கன்ல என்ன வேணும், டீச்சருக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க, அதுதான் மெயினா இங்க நான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகே, வெரி குட் கைஸ், வெரி குட் மகாலட்சுமி, வெரி குட் கைஸ். ஓகே, நீங்க கான்ஃபிடென்ட் சொல்லிருக்கீங்களா? ஓகே, பக்கா கம்ப்ளீட். ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்ட்டுன்னு. யாருனால கெஸ் பண்ண முடியும்? கமெண்ட்ல போடுறீங்களா? என்ன செஷனா இருக்கும்? என்ன இருக்கும் அப்படின்ட்டுன்னு. கடைசி செஷன்ல வந்து நான் என்னமோ ஒரு விஷயம் காத்திருக்குன்னு சொன்னேன்ல, ஷேரிங். ஓகே, ரூபி ஷேரிங்னு சொல்லியிருக்கீங்க. காவியன் டோன்ட்னோன்னு சொல்லியிருக்கீங்க. அபவுட் எஸ்பிஎம். நோ. யார் இது போட்டது? ஓகே கைஸ், கிட்ட வந்துருச்சீங்க. யாரோ தொட்டுருச்சீங்க. ஓகே, ஃபியூ பீப்புள் போட்டீங்க. எஸ், நம்மளுக்கு இப்ப மிங்கு பாசாம்லாயோட ரெக்கக்னிஷன் நடக்க போகுது. ஓகே, யார் யாரெல்லாம் மிங்கு பாசாம்லாயோ கம்ப்ளீட் பண்ணீங்க? டக்குன்னு அப்படியே எல்லாம் மச கொடுத்துருங்க. எல்லாம் ரெடியா நில்லுங்க. எல்லாமே பக்காவா ரெடியா நில்லுங்க. உங்களுக்கு எல்லாம் 1 by 1 வரும். எப்பா கையை தூக்காதீங்கப்பா, கையை இறக்குங்க கீழே, கையை இறக்குங்க, கையை இறக்குங்க. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. நம்ம வந்து உங்களை வந்து ரெக்கனைஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் ரெக்கார்ட் பண்ண போறீங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரெக்கக்னிஷன்லாம் வந்துட்டு இது வெரி பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு தெரியுமா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெக்கனைஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்டரா, சீரியஸ்லி. ஸோ இந்த ரெக்கக்னிஷன் எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு வரிசையில இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, வெயிட்டா, லெட் மீ ஷேர். ஓகே, லிஸ்ட்ல நம்ம வந்து போட்டிருக்கோம். லிஸ்ட்ல இல்லாதவங்களும் நம்ம பேர் படிப்போம். ஸோ டோன்ட் வரி, எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல நம்ம கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 1 by 1 நம்ம செஷனுக்குள்ள நம்ம அந்த இதுக்குள்ள போவோம். வெயிட்டா, ஓகே, யார் யார் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். வெயிட்டா, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் மிங்கு பாசாம்லாய். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஸ்லாட் பை ஸ்லாட்டா இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பாசாம்லாயும் பெர்மனன்ட் மிங்கு. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வின்னர்ஸ்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றோம்ல, நீங்க எல்லாம் ப்ரிப்பேரா இருந்துக்கோங்க. நான் வந்துட்டு கேட்பேன், யாரு வந்துட்டு ஃபீட்பேக் கொடுக்க போறீங்கன்னு. டக்குன்னு வந்து கை தூக்குங்க, அன்மியூட் பண்ணி உங்களோட ஷேரிங்ஸ் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ எல்லாரும் கை தூக்குனீங்க இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ரெக்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பெர்மனன்ட் மிங்கு பாசாம்லாயு. ஓகே, ஃபர்ஸ்ட் லாட்டோட பாத்தீங்கன்னாக்கா வனிதா ஃபார்ம் 4, லோஷினி ஸ்டாண்டர்ட் 6, சுபத்ரா ஃபார்ம் 3, திவேஷ் ஸ்டாண்டர்ட் 6, ஷமீர் ஃபார்ம் 2, அரவிந்த் ஃபார்ம் 2, தருணேஷ் ஸ்டாண்டர்ட் 3, தருணிகா ஸ்டாண்டர்ட் 6, ஹரிதர்ஷினி ஸ்டாண்டர்ட் 4, காயத்ரி ஃபார்ம் 3, Litishwaran standard 4, Bhadra form 5, standard 5, Simon standard 6, Leelashini form 3, Sarvishwaran form 2, Ishwar standard 5, Tashmita form 1, Yoresha form 2, Nisha Preet, correct, Nisha Preet standard 5, Tashvika standard 1, Komala Chelvi form 3. Okay, இது வந்து first batch ஓட. Second batch நம்ம பார்ப்போம். ஓகே, செகண்ட் பேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஆஃப் மிங்கு கரங்கான். ஓகே, விமல், அனலக்கி தேவா, அகிலன் அன்பழகன், கனிஷா, அனப்ரூபான் தேவா, சரஞ்சி, அஜிதா, ஜனனி. வெரி குட் கைஸ். பாருங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கரங்கனை வந்துட்டு கரங்கன் வீக்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க கரங்கன் மட்டும் செய்யல, இவங்க வந்து வீடியோஸே எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ யூ கைஸ் see எவ்வளவு கமிட்மெண்டா இருக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே, இது வந்துட்டு தேர்ட் பேட்ச். நீங்க பாத்தீங்கன்னாக்கா யாஷினி ஸ்டாண்டர்ட் 6, கல்பாஸ்ரீயா ஃபார்ம் 5, சஞ்சிதா ஃபார்ம் 2, ஹர்னிஷா ஃபார்ம் 1, நூர் மஸ்தூரா ஃபார்ம் 5, Abhilashini form 5, Dasa form 5, Janani form 3, Vinoshini form 5, Padmini form 5, Saraswati form 4, Tashana standard 6, Vigashini form 1, Tayasri
Form 5. Sandhya, Form 3. Sarvita, tingkatan 5. Form 5. Ruby, Form 2. Dinandran, Form 5. And Reynaldo. ரொனால்டோட பேரை வச்சிருக்காரு பாத்தீங்களா, கிட்ட. ஓகே, Form 5. ஓகே, வெரி குட் கைஸ். நீங்களாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கீங்க உங்களோட மிங்கு பாஷா மலாயுவை. அண்ட் அடுத்த பேட்ச் பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு யோகனா Form 2. தமிழ்நந்தன். வாவ், அழகான பேரு, தமிழ்நந்தன் Form 2. Hepzibah. Wow. Standard 5. Lavina, Standard 6. Havisha, Standard 5. அப்புறம் தீனடயல் Form 1. புகழ்யல் கட்டுதுனே, புகழ்யல் Standard 5. பார்த்திபராஜ் Form 1. Hervin Form 1. Kishan Form 3. Okay, and then Janani Standard 6. Senduran Standard 6. Bhairavan Standard 6. Standard 6 batch துரன் பண்றாங்க பாத்தீங்களா. Tashvina Form 3. Divyan Standard 4. Very good guys. Okay, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த பேட்ச். ஓகே, இவங்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த இடத்துக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரம் வரப்போற டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த நேம் லிஸ்ட்ல இருப்பீங்க. ஓகே கைஸ், அடுத்த பேட்ச் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நர்மதா, யஷிகா, லாவண்யா, துர்கா, கீரு, வர்ஷினி, சரவணேஷ், யஷ்வினி, வனிஷா. வெரி குட் கைஸ், நோபல் அகாடமிக்ல இருந்து. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு தியாரிஷிகா. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2K கிட்ஸோட பேர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு, சீரியஸ்லி. ஓகே, தியாரிஷிகா Standard 2. ஓகே, யோஹித் Form 2. தேவா ரக்ஷிதா Standard 5. கீர்த்தி Standard 5. ஜெயனி Form 2. Sharanya for Standard 2. Yugen Standard 2. Yoga Sri Standard 5. Madish Form 1. Abhinaya Standard 6. Agalya Form 5. Yamuna Sri Form 5. Tugeshan Form 5. Lakshwin Form 2. Trumiha Form 2. Tritana Form 2. Kavini Form 1. Kashmita Form 1. Sai Janani Form 1. Keshini Standard 5. Bhavana Jiva for Standard 5. Pritika Jiva Standard 3. Oh, இதா Bhavana and Pritika வந்துட்டு siblings நினைக்கிறேன். Okay, and then Kushan Kumar Standard 1. Yashwini Selvaraj Standard 1. And then Varunia Standard 1. Devna Sri tingkatan 1 Form 1 lah. Okay, Vinsheshri Standard 5. Siddharth Naidu Standard 6. Harsadan Sai Form 3. Vanisha Sri Standard 5. And then Piramudan Standard 2. Mahalakshmi Standard 6. Shobineswari Standard 6. Agalya Standard 2. Abhinaya Standard 6. Kavinaya Form 2. Divashini Form 2. Okay, அடுத்த batch Avinash Standard 6. Dhiran Standard 4. Haricharan Form 2. Kivan Form 1. Lakshant Standard 1. Mitrashini Standard 5. Maithili Standard 6. Mukesh Standard 4. Nandini Form 1. Nivaita Form 5. Ruben Form 2. Saharshini Standard 6. Sarini Form 2. Sahana Form 3. Tishan Standard 2. Dhanalisha Standard 4. இங்க பாருங்க, இவ்ளோ பேர் இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு தொண்டையை வத்திச்சு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சஞ்சனா
Form 1, Krishna. Form 5, Kirtana. Form 5, Bernard. Form 5, Danny. Form 5, Anitra. Form 5, Sharvin. Form 5, Stella. Form 2. Okay, and then Kishore Form 3, Kabil Raj Form 3, Tanush Raj Form 5, Vanishika Standard 5, Shashvina Standard 5, Yashwant Form 3, Vaishnavi Form 2, Lukesh Standard 5, Esabel Standard 3, Kavinaya Form 1, Lakshya Form Standard 5, Hariniya Form 3. இது எல்லாமே நீயாவா வருது siblings நினைக்கிறேன். And then Shankaran Standard 4, Tushharini Form 3, Divya Sri Form 3, Durga Sri Form 3, Kayal Vili Standard 5, Chivaresan Standard 6, Mitra Vigneswaran Standard 5, Madish Form 1, Mehasri Standard 2, Satish Analaki Puvaneswaran Form 1, Anika Sri Tinkatan Tiga Form 3, and then Lakshmi Form 1. Okay, வாழ்த்துக்கள் guys, வாழ்த்துக்கள். And yes, நீங்க உங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க உங்களோட பேரு ரெக்கனைஸ்ட் ஆயிருக்குனாக்கா definitely you guys are amazing. Okay, very good guys, very good. Applause for you guys. Okay, so இப்போ இதெல்லாம் நீங்க யோசிக்கலாம். இப்போ யாரெல்லாம் உங்க பேர் நீங்க கூப்பிடலையோ கண்டிப்பா நீங்க எல்லாம் யோசிக்கலாம், டீச்சர் என் பேரு ஏன் இல்ல இந்த லிஸ்ட்ல அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் திங் உங்களோட பேரு இங்க இல்ல அப்படின்னாக்கா நீங்க ஏன்னு கேட்டுக்கோங்க. உங்களை நீங்க கரெக்டா கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றீங்களா? கிளாஸை நம்மளோட கரெக்டா வந்துட்டு உங்களோட கோச் கொடுக்குற அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்களா? அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அண்ட் இதுல மட்டும் இல்லைங்க, உங்களோட கன்சல்டன்ட் உங்களை ரெக்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்ப யாரோட பேர்லாம் இந்த லிஸ்ட்ல இல்லையோ அடுத்த லிஸ்ட்ல வந்துடலாமா? ஏன்னா இந்த லிஸ்ட் பேர் நம்மளுக்கு பத்துல, இவன் தான் நிறைய இருந்தாலும் பத்துல, நம்மளுக்கு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். செய்யலாமா? முடியுமா? கமெண்ட்ல போடலாமா? கேன் டுவா? கேன் வெரி குட். பவர் கைஸ் இதுதான் வேணும் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு கேன் போடுறாங்க. அடுத்த வாட்டி இப்ப கேன் போட்ட பேர் எல்லாமே நான் லிஸ்ட்ல பாக்கணும். இருக்கிறீங்களா? நோ வரிஸ், அடுத்த லிஸ்ட்லயும் இருங்க. ஓகே, அண்ட் எஸ் இப்போ நம்ம வந்துட்டு குயிக்கான ஷேரிங் பண்ணிடுவோம். ஓகே, யார் இந்த லிஸ்ட்ல நான் பேரை கூப்பிட்டேன் டக்குன்னு வந்துட்டு ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஷேரிங் கொடுக்க போறீங்க? அதாவது இப்ப இந்த பாருங்க, கையை தூக்கணும்னு சொன்னா டக்குன்னு போட்டுட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என்ன ஷேரிங் அப்படின்றத. இப்ப நீங்க இந்த மிங்கு பாசா மலாயு நீங்க அட்டென்ட் பண்ணீங்க இல்லையா, நீங்க செஞ்சீங்க இல்லையா, கரங்கானு செஞ்சீங்க, கரங்கானுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு வீடியோவும் செஞ்சீங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? புதுசா இருந்துச்சு இல்ல இதுக்கு முன்ன செஞ்சிருக்கீங்களா? இல்ல நீங்க எழுதும் போதுல அந்த கரங்கன்லாம் வந்துட்டு எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? அந்த கரங்கனை என்ன யூஸ் பண்ணீங்க? ஏன்னா என்னோட சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, குரு ஏஐ நான் யூஸ் பண்ண டீச்சர், நான் பாயிண்ட் ஃபார்ம்ல அதுல இருந்து எடுத்தேன் அப்படின்றத. சோ குரு ஏஐ யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா குரு ஏஐ எப்படி யூஸ் பண்ணீங்க, எப்படி அது கொடுத்துச்சு, அண்ட் எப்படி நீங்க எழுதுனீங்க, அது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல உங்களை நம்ம ரெக்கனைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹவ் யூ ஃபீல், எப்படி இருக்கு, அதுதான் மெயினா வேணும். ஓகே, சோ இப்போ நான் வந்துட்டு 1 by 1 நம்ம போவோம். ஃபுல்லா பேரை கையை தூக்கிட்டீங்க, நான் யாரை இப்ப கூப்பிடுறது? ஓகே வெயிட், நம்ம வந்துட்டு 1 by 1 போவோம். சுபத்ரா இருக்கிறீங்களா? கமெண்ட்ல எஸ்னு போடுங்க. சுபத்ரா, அனப்ரம்பான், ஆனந்த பாபு, எஸ்னு போடுங்க. கமெண்ட்ல இருக்கீங்களா? நான் 1 by 1 நான் 2 மணி கூப்பிடுறேன். வெயிட்டாங்க கைஸ், வெயிட்டா. ஓகே, சுபத்ரா இருக்கிறீங்க. சோ சுபத்ரா நான் அன்மியூட் பண்றேன் உங்களை. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? Yeah. Okay, very good. So Subhadra, camera on பண்ணிக்கீங்க. My camera can't open. Why? Rosa ready. ஐயோ, சரி பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்படியாவது கேமராவை இது சரி பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓகே நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். இப்போ சுபத்ரா முடிட்டோம். ஓகே, சுபத்ரா வந்துட்டு உங்களோட இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதாவது ஹவ் யூ ஃபீல், இப்போ நம்ம இந்த காம்படிஷன்ல வந்துட்டு உங்க பேர் வருது இல்லையா, உங்க பேர் ரெக்கனைஸ் பண்றோம். ஹவ் யூ ஃபீல் அண்ட் எப்படி இந்த எஸ்ஏலாம் நீங்க செஞ்சீங்க, உங்களோட ஜேர்னி இந்த எஸ்ஏ டைம்ல வந்துட்டு உங்களோட ஜேர்னியை நீங்க போடுங்க, சொல்லுங்க.
Can I speak in Malaya? Can. As you wish. Can. இங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பேசுங்க. Okay. Bagi I rasa karangan is I tergila karangan. I suka karangan. Because Very good. daripada karangan baru I boleh dapat markah, full markah untuk karangan. Sometimes Nice. kalau sometimes I salah karangan pun because tak ada peribahasa, because I suka letak peribahasa. Okay, very good. So, Subhatra. So, yes, இப்போ உங்களோட பேர் நம்ம வந்துட்டு announce பண்ணியிருந்தோம் இல்லையா? How you feel? எப்படி இருந்துச்சு? I rasa gembira. I rasa I bangga dengan diri I sendiri. See, இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, கரங்கன் நீங்க எப்படி செஞ்சீங்க? சாட் ஜிபிடி பார்த்து. Yeah, I use ChatGPT. ஏய், சாட் ஜிபிடியா குரு ஏஐ மாத்தி சொல்லாதீங்க. Yeah, dua-dua. Guru AI and ChatGPT. ஓகே. சோ ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க ஏஐ டூல்ஸ் பாய்ச்சிங்க அப்படின்ட்டுன்னு. ஓகே, இப்போ ஏஐ டூல்ஸ் பாய்ச்சி இப்போ நீங்க வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்களா? ஓ யூ டேக் தி பாயிண்ட்ஸ் ஒன்லி. I take point and sometimes I paste it also. Okay, you take points and elaborate it lah. Correct or not? Yeah. Very good, Subhatra. So all the best. Congratulations once again. நீங்க உங்களோட டாஸ்க முடிச்சிருக்கீங்க. and போன வாரமும் நீங்க உங்களோட பேர் லிஸ்டட் ஆயிருந்துச்சு நினைக்கிறேன். If not my mistake. Correct இல்லையா? Yeah. See? Very good. So all the best. வரப்போற அடுத்த சேலஞ்சிலயும் உங்க பேர் நான் பார்க்கணும். கேனா? Yeah, can. Very good. Okay, thank you so much. Okay, welcome. Okay. So அடுத்தது. Wait. ஷோபினேஸ்வரி இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிக்கவா? அன்மியூட் பண்ணிக்கிங்க. Okay, hi teacher. வணக்கம். ஐ சே. வணக்கம் teacher. ஓகே, எப்படி இருக்கீங்க? Okay, teacher, good teacher. வெரி குட். ஓகே, சோ ஷோபினேஸ்வரி, ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் அக்கா டீச்சர் கேட்டுறேன். அதாவது இப்ப நீங்க வந்துட்டு இந்த உங்க பேர் வந்துட்டு ஷார்ட் லிஸ்டட் ஆயிருக்கு இல்லையா? இந்த மிங்கு பாசாம் லைவ்க்கு வந்துட்டு உங்க பேர் ரெகனைஸ் பண்ணிருந்தோம். கரெக்ட்டா? சோ ஹவ் யூ ஃபீல்? உங்களுக்கு எப்படி இருக்கு? Like proud. ப்ரௌடா இருக்கே. ஓகே, வெரி குட். ஓகே, ப்ரௌடா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இந்த ப்ரௌட் மூமெண்ட் அப்படி நம்ம அடுத்த வாரம் கொண்டு போலாமா? அடுத்த வாரமும் நீங்க லிஸ்டட் ஆகணும். ஓகேனா? ஓகே, அத Okay, தாண்டி teacher, உங்க can. கரங்கனை நீங்க எப்படி செஞ்சீங்க? Okay, நான் வந்து குரு AI படிச்சேன். அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுல கொஞ்சம் நியூ திங்ஸும் கத்துக்கிட்டேன். வெரி குட். ஓகே, குரு பாய்ச்சிங்க இல்லையா? பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க இல்லையா? பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க சொந்தமா எலபரேட் பண்ணி அந்த கரங்கன் செஞ்சீங்க. கரெக்ட்டா? இது கரெக்ட்டா? டீச்சர் நீங்க பேசுறது விளங்க மாட்டேங்குது டீச்சர். இப்ப விளங்குதா? ஓகே. ஓகே, சோ இப்போ நீங்க கணக்கு வந்துட்டு கரங்கன் சாரி அப்ப என்னது குரு ஏஐ எடுத்துட்டு பாயிண்ட் ஃபார்ம்லாம் எடுத்துட்டு நீங்க கரங்கன் செஞ்சீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன கண்ணா போயிட்டாங்க? ஷோபேஸ்வரி அவங்க லைன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல. ஓகே, நெவர் மைண்ட். ஓகே, திவேஷ் முதல்ல இந்த மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. திவேஷ்க்கு இது இல்ல, இப்ப என்னது பொறுமை இல்ல. இட்ஸ் ஓகே, வாங்க நம்ம திவேஷை கூப்பிடுவோம். திவேஷ் இருக்கீங்களா? அன்மியூட் யுவர் செல்ஃப். Yes, teacher. ஓகே, வெரி குட். ஹாய் திவேஷ். Hi, teacher. ஓகே, சோ சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீலிங்? உங்க பேர் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஹவ் யூ ஃபீல்? I'm very proud of myself by வெரி doing this. குட். வெரி குட். ஓகே, இந்த ப்ரவுட் மூமெண்ட்டை இந்த மாசத்தோட இந்த வாரத்தோட நிப்பாட்டி இருக்கக்கூடாது. அடுத்த வாரமும் நான் உங்களை பார்க்கணும். ஏன்னா Can teacher. வெரி குட், சூப்பர். ஓகே, சோ ஷார்ட்டா சொல்லிருங்க, எப்படி இந்த ஜர்னி இருந்துச்சு? அதாவது நீங்க கரங்கான் செய்யணும், கரங்கான் செஞ்சு முடிஞ்சு நீங்க வீடியோ எடுக்கணும். எப்படி இருந்துச்சு? எப்படி அந்த கரங்கான்ல ஷார்ட் டைம்ல செஞ்சீங்க? I like writing, but I was struggling like how to do penduluhan. Then I used Guru. I asked Guru how you do a penduluhan. Guru I say you must tell how to do penduluhan first. So I learned from the Guru AI. Then I start doing penduluhan.
Then I try my Okay. EC all. After that, Tamato, I ask. வெரி குட். ஓகே. ஃபர்ஸ்ட் எஸ். எப்பவுமே ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னா, பெண் டவுலுவான், அப்புறம் அந்த ஈசி ஹுராயான், பெண்ணுத்தோப் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப அதனால தான் பார்த்தீங்களா, இப்ப டிவேஷ் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரியலன்ற போது நான் குரு ஏஐ கேட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, இங்க நெறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்னது இது? வந்ததுலேருந்து முதல் ஸ்டூடண்ட்ஸ் குரு ஏஐ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டுன்னு. இங்க நெறைய பேர் வந்து இ டியூஷன் ஸ்டூடண்ட்ஸ் இல்லாமயும் இருக்கீங்க. சில பேர் இ டியூஷன் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் குரு ஏஐன்னா என்னதுன்னு. இ டியூஷன் ஸ்டூடண்ட்ஸ் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, டெஃபினெட்லி கைஸ், நீங்க வந்துட்டு உங்களோட கன்சல்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டுக்கலாம். ஓகே, குரு ஏஐன்னு சொல்றாங்களே என்ன அதுன்ட்டுன்னு. பிகாஸ் இந்த குரு ஏஐ மூலியமா தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட என்னது எஸ்ஏக்கு அவங்களுக்கு ரொம்பவே நல்ல பல மடங்கு அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த குரு ஏஐ பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட என்னது இன்ட்ரடியூசர் கிட்ட, உங்களோட கன்சல்டன்ட் டீச்சர் கிட்ட போய் கேட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ திவேஷ், தேங்க்யூ. அடுத்த வாரமும் உங்களை நான் பார்க்கணும். ஓகே, Thank you so ஓகே, much. வெரி குட். ஸோ மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு டைம் ரொம்ப இல்ல. நான் குயிக்கா லாஸ்ட் 1% நான் கூப்பிட போறேன். பிகாஸ் வி நீட் டு எண்ட் அவர் என்னது செஷன். ஓகே, 5:30 ஆயிருச்சு. எல்லாரும் கை தூக்கிட்டு இருந்தா நான் யாருன்னா கூப்பிடுறது? ஓகே, வெயிட். ஐயோ, லத்தாலில போடுங்க. எல்லாரும் கை தூக்கிட்டு நிக்கிறீங்க பாத்தீங்களா? சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்க. ஓகே, நெவர் மைண்ட். நான் ரேண்டம்லி பிக் பண்றேன். ஸோ நான் நேம் லிஸ்ட் பார்க்குறேன். நான் உங்க ஃபேஸை பார்க்கல. நான் உங்க ஃபேஸை பார்த்தேனாக்கா அப்புறம் எல்லாத்தையும் நான் கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஓகே, வெயிட்டா. மகாலட்சுமி இருக்கீங்களா? மகாலட்சுமி யாரு? ஓகே, ஓகே, வெரி குட். அன்மியூட் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி. Teacher, not Mahalakshmi. ஓ ஓ ஓ ஏய். இல்லையே, I'm மகாலட்சுமி பேர்ல தானே Haridashmi. இருக்கு. டீச்சர் நான் சரி, எத்தனை பேர்? சரி இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹரிதர்ஷினி கொஞ்ச நேரம் மியூட் பண்ணுங்க. ஹரிலட்சுமி. ஓகே, வெரி குட். ஓகே, மகாலட்சுமி. ஓகே, இப்ப நீங்க வந்துட்டு முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹரிதர்ஷினிக்கு போவாங்க. அன்மியூட் பண்ணிட்டாங்க, அப்புறம் நம்ம ஹரிதர்ஷினிக்கு போவோம். ஓகே ஹரி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மகாலட்சுமி நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் உங்களை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம் இல்லையா, ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ரொம்ப பெருமையா இருந்துச்சு, அவ்வளவுதான் இருந்துச்சா? வேற ஒண்ணும் தோணல? அடுத்த வீக் அப்படியே உற்சாகமா இறங்கணும்னு தோணலையா? இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும். தட்ஸ் மை கேர்ள். அதுதான் வேணும் நம்மளுக்கு. ஓகே, நம்ம ரெக்கக்னைஸ் பண்றோம்னா இது சும்மா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணல. வி வாண்ட் தட் சைல்ட் டு என்னது அடுத்து வரப்போற விஷயங்களுக்கு முன்னுக்கு போய் அவங்க அச்சீவ் பண்றதுக்கு. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு குட்டி ரிவார்ட். ஓகே, சோ மகா நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த ஜேர்னில நீங்க இந்த கரங்கன் வீக் ஜேர்னில நீங்க கரங்கன் எழுதுனீங்க, கரங்கனை ரெக்கார்ட் பண்ணீங்க, கரங்கன் இதெல்லாம் பண்ணீங்க இல்லையா? சோ எப்படி இருந்துச்சு? எதை யூஸ் பண்ணி நீங்க கரங்கன் செஞ்சீங்க? குரு ஏஐ மூலமா, அப்போ குரு ஏஐ மூலமா தான். ஓகே, வெரி குட். சோ குரு நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க? எப்படி கேட்டீங்க அதுகிட்ட? ஸோ எனக்கு கிடைச்ச டைட்டில் வந்து கௌதம் ரவியும் டிசைப்பிளா செய்ய, அதை போட்டு நான் வந்து ஈஸி பந்திங் மட்டும் எடுத்துக்கிட்டேன். வெரி குட். இப்படிதான் கேட்கணும் கைஸ். ஏஐ டூல்ஸ் பாய்க்கிறோன்றதுக்காக நம்ம வந்து கண்டதெல்லாம் கேட்க முடியாது. நம்மளுக்கு என்ன வேணும்னா அதுல இருந்து கத்துக்கணும். ஓகே, அதுல இருந்து கத்துக்கணும். இப்ப மகா பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் ரைட்டு. இப்ப டிவேஷ சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் ரைட்டு. உங்களோட கரங்கன டைட்டில் நீங்க வச்சுட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு ஓகே எஸ்ஏ இருக்கு, உங்களுக்கு தெரியல அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளோட குரு கிட்ட நீங்க போய் கேட்கும் போதுல பாயிண்ட் ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஓகே, பாயிண்ட் ஃபார்ம் கொடுக்கும் போதுல உங்களுக்கு அந்த ஈஸி பந்திங் இருக்குமோ, நீங்க டக்கு 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 டக்குன்னு உங்களோட எஸ்ஏ நீங்க எழுதிடலாம். ஓகே, சோ இதுலயே நீங்க கத்துக்க முடியும் எப்படி ஒரு பாயிண்ட் இருக்கணும், எப்படி நீங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத. ஓகே கேனா மா. ஓகே, சோ இப்ப அடுத்த வாரம் லிஸ்டட் ஆகலாமா மறுபடியும்? முடியும் டீச்சர். வெரி குட். அந்த ஸ்பிரிட் தான் வேணும். சோ அடுத்த வாரமும் இதே மாதிரி ஃபயரா துரன் பண்ணுங்க. அடுத்த வாரமும் அடிச்சு தூக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹரிதர்ஷினி unmute yourself. Yes, teacher. Okay, hi. Hi, teacher.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்ப ரெகக்னைஸ்ட் ஆயிருக்கிறீங்க இல்லையா? ஸோ ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருக்கு உங்களுக்கு? Teacher, I can't hear you. நான் ஓகேனா? இப்ப கேக்குதா? Wait, ஓகே, இப்ப கேக்குதா? okay, ஓகே. good ஸோ teacher. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு இப்ப நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா உங்கள? அப்ப என்னது ஒன் ஆஃப் த என்னது அச்சீவர்ஸ் ஆஃப் மிங்கு பாசம் லைவ் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஹவ் யூ ஃபீல்? எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ஹவ் யூ வந்து ஃபீல்? நான் self-வே proud பண்றேன். I feel வெரி myself குட். is proud and happy. வெரி குட், வெரி குட். இதுதான் வேணும். பிகாஸ் நீங்க வெனெவர் நீங்க வந்துட்டு உங்களுக்கு நீங்க அத ரிவார்டா குடுத்துக்கிறீங்க தெரியுமா? கைஸ் ப்ரவுடா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது வெறும் ப்ரவுட் ஒரு வார்த்தைக்கு தான் சொல்றாங்கன்னு அப்படின்னு கிடையாது. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ப்ரவுடா ஃபீல் பண்ணும்போதுல நீங்களே உங்களுக்கு ரிவார்ட் குடுத்துக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயம் செய்ய வைக்கிறதுக்கு. ஓகே. சோ ஹரி, எஸ். சோ தாராளமா சொல்லுங்க. இப்ப இந்த மிங்கு பாசம் லாயு வந்துட்டு இந்த ஜர்னி எப்படி போணுச்சு? நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்க, எஸ்ஸே எழுதிருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸும் இருந்திருக்கும், ஸ்கூல் ஒர்க்ஸும் நிறைய இருந்திருக்கும். எப்படி உங்க டைம மேனேஜ் பண்ணி உங்க கரங்கன் செஞ்சீங்க? எப்படி செஞ்சீங்க கரங்கன? நான் வந்து நான் ஹோம்ஒர்க்னா சில டைம்ல டேபிள் அங்க வந்து நான் வந்து இந்த மைண்டே யூஸ் பண்ணிக்குவேன். ம்ஹ்ம். அந்த டீச்சர் கூட நான் ஹோம்ஒர்க்ல அங்கேயே முடிச்சுவேன். இப்போ விளங்கலமா? And then teacher ஹரி? can hear you again. இப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க. Teacher. ஓகே. சொல்லுங்க. சோ எப்படி லைன் கொஞ்சம் உங்களோட நினைக்கிறேன் உங்க லைன் பிரேக் ஆகுது போல. சோ ஷார்ட்டா முடிச்சிருங்க. சோ இப்போ நீங்க கரங்கன் எப்படி செஞ்சீங்க? நான் வந்து குரு ஏஐ கிட்ட வந்து சில விஷயம்லாம் நான் அதுகிட்ட கேட்டேன். என் மைண்ட்ல ஒரு ம்ஹ்ம். சில சத்தத்தை வச்சு அதுக்கு கழங்க செஞ்சேன். வெரி குட். சோ இப்ப கணக்கு நீங்க பாயிண்ட் ஃபார்ம் தான் கேட்டிருக்கீங்க. ஃபுல் கலங்கனே கேட்கல. கரெக்ட்டா? வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஓகே. கத்துக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னாக்கா, அதுலேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? சோ அடுத்த வாரமும் நம்ம லிஸ்ட் ஆகலாமா? ஹரி? இல்ல இந்த ஓகே வாரத்தோட டீச்சர். போதும்பா நான் டயர்டா இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல. வெரி குட். சோ அடுத்த வாரமும் உங்களோட பேரு லிஸ்டட்ல இருக்கணும். நான் பார்க்கணும். டீச்சர் உங்களை பார்க்கணும். ஓகேயா? ஓகே டீச்சர். ஓகே. தேங்க் யூ சோ மச் ஹரி. தேங்க் யூ. ஓகே கைஸ். சோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்னது எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் வந்துட்டோம். வாட் இஸ் நெக்ஸ்ட் வீக் சேலஞ்ச்? ஓகே கோஷிகன் வேற லெவலா போய்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவரு? அடுத்த வாரம் என்ன சேலஞ்சுன்னு கேட்டாரு இப்பே. கைஸ் கொஞ்சம் சாந்தமா இருங்க. கண்டிப்பா வந்துட்டு அடுத்த சேலஞ்ச் என்னன்றதை நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். சோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே கேனா வெயிட் பண்ணலாமா? ஓகே வெயிட் பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு இப்ப எவ்ரி வீக் நம்ம வந்துட்டு உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரோம் அப்படின்னாக்கா இது நம்ம சும்மா கொண்டுட்டு வரல. பிகாஸ் உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் வரப்போகுது. ஒவ்வொரு வாரமும் நீங்க பெட்டரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஐ வாண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பி பார்ட்டிசிபேட். கேனா? ஓகே. சோ தேங்க் யூ சோ மச் கைஸ். செஷன் வில் பி end here and யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கும் எனக்கு தெரியும். சோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட எஸ்ஏக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. சோ see you guys. அடுத்த வார சேலஞ்சோட நம்ம உங்களை பார்க்கலாம். பாய். வெல்கம் guys. வெல்கம்.